ஓம் சாந்திங் பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர், குஷியா இருக்கேன். ம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கு ஒரு சூப்பர் வாணி, அவ்யக்த வாணி, அப்படிங்களா? பவர்ஃபுல் வாணி இன்னைக்கும். அப்பா நம்ம எல்லாரும் இரக்கம் உள்ள உடையவங்களா மாறி எல்லாருக்கும் சேவை செய்யணும் அப்படிங்கிறாரு. ஆ, எண்ணம், சொல், செயலால சேவை செய்யறது கூடவே பார்வை மற்றும் உள்ளுணர்வு மற்றும் பாவனையின் மூலமா எல்லாத்து மூலமாவும் நீங்க சேவை செய்யணும். எல்லாத்துலயும் உங்களுக்கு சேமிப்பு கணக்கு அதிகமா இருக்கணும். நீங்க எல்லைக்குட்பட்ட சேவை செய்யக்கூடாது, எல்லையற்ற சேவை செய்யணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஃபுல்லா முரளியில. ஓகேங்க பிரதர். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம் சிஸ்டர். ஓகேங்க பிரதர். 25/8/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ஓம் சாந்தி. டேட் என்னங்க பிரதர்? டேட் காணும் இதுல. அப்படியா? 25/8/2024. ஆமா. இந்த வாணியோட டேட் இதுல டேட்டே வரலைங்க பிரதர். 4/11 சிஸ்டர், 2001. 4/11/2001. சரி, ஓகே. ஓகே. பாப்தாதா, அவ்யக்த பாப்தாதா பேச போறாரு. பாபா என்ன சொல்றாருன்னா, இன்று அன்பு கடல் பாப்தாதா தன்னுடைய மிகவும் அன்பான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் கூட சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஓடோடி வந்திருக்கிறீர்கள். பாப்தாதாவும் குழந்தைகளை சந்திப்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள் மற்றும் பாப்தாதா பரலோகம் மற்றும் சூட்சும உலகத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். அனைவரையும் விட தூரத்தில் இருந்து யார் வந்திருக்கிறார்கள்? யார் தூர தேசத்தில் இருப்பவர்? இரட்டை அயல் நாட்டினர் தூர தேசத்தில் இருப்பவரான்னு கேட்கிறார் பாபா. இரட்டை அயல் நாட்டினர் தூர தேசத்தினரா? இல்லை, அனைத்தையும் விட தூரத்திலும் தூரமான தூர தேசத்தில் இருப்பவர் தந்தை ஆவார். பாப்தாதாவுக்கு இந்த முறை இரட்டை அயல் நாட்டினர் மற்றும் பாரதவாசி குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை பற்றி மிகுந்த பெருமிதம் இருக்கு. பாபா தாதா ரெண்டு பேரும் சொல்றாங்க. ரெண்டு பேரும் எப்படி பிரதர் ரெண்டு பேரும் பேசுறாங்கன்னா, அதாவது குல்சார் தாதி உடம்புல, ஆமா, குல்சார் தாதி உடம்புல பிரம்மா பாபாவும் பேசுவாரு, சிவ பாபாவும் பேசுவார். 3 ஆத்மா அந்த ஒரே சரீரத்துல உட்காந்துருக்கும். ஆனா குல்சார் தாதி பேச மாட்டாங்க. பிரம்மா பாபா சிவ பாபா மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. குல்சார் தாதியோட வாய் மியூட் ஆயிடும். ஓ, அப்படியே ஒரு மயக்க நிலையில இருப்பாங்களா? ஆமா, வாய் மட்டும் பேச முடியும் குல்சார் தாதியால. மத்த 2 பேரும் தான் பேசுவாங்க. அப்ப கேட்பாங்களா குல்சார் தாதி? முடியுமா? ஆமா, குல்சார் தாதியால கேட்கலாம் முடியும். ஓ, காது வழியா கேட்டுப்பாங்க அவங்களும். ஓ, சரி. அதான் பாபா சொல்றாரு. பாப்தாதாவுக்கு இந்த முறை இரட்டை அயல் நாட்டினர் மற்றும் பாரதவாசி குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை பற்றி மிகுந்த பெருமிதம் உள்ளது. எந்த விஷயத்தில் பெருமிதம் அப்படி கேட்கிறாரு. எந்த விஷயத்துல பெருமிதம் இருக்குன்னா சொல்லுங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தந்தையை சந்திப்பதற்காக வந்து சேர்ந்து விட்டீர்கள் நீங்கள் என்று விசேஷமாக இரட்டை அயல் நாட்டு குழந்தைகளுடைய தைரியத்தை பார்த்து பாப்தாதாவுக்கு பெருமையா இருக்கு. நாடகம், விளையாட்டு, நாடகம் வந்து விளையாட்டெல்லாம் காண்பித்ததுன்றார் பாபா. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த நாடகம் ஒரு விளையாட்டை காமிக்குது. ஆனா தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பை நாடகத்தாலும் தடுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட தைரியம் கொண்டிருக்கும் குழந்தைகள் மீது பாப்தாதா விசேஷமாக வரதானங்களோட மழையை பொழிந்து கொண்டே இருக்கிறார். தைரியம் உள்ள குழந்தைக்கு மட்டும் பாப்தாதாவோட வரதானம் விசேஷமாக அப்படி மழை பொழியுதுன்றார் பாபா. மழைன்றது ஞான மழை, வரதானத்தோட மழைகள் பொழிந்து கொண்டிருக்கிறதுன்றார். ஓகேங்க. இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாப்தாதா எங்க இருந்து வந்திருக்கேன்? பரந்தாமத்துல இருந்து சூட்சும லோகத்துல இருந்து வந்திருக்கேன். அப்ப நான் தூர தேசத்து பயணியா, இல்ல இந்த டபுள் ஃபாரினர்ஸ் இந்த அமெரிக்கால இருந்து லண்டன்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, இவங்க தூர தேச பயணியான்னு கேக்குறாரு. அப்பாதான் பிரம்மா பாபா சூட்சும லோகத்துல இருந்து வந்திருக்காரு, சிவபாபா பரந்தாமத்துல இருந்து வந்திருக்காரு. அப்ப இவங்கதான் தூர தேசத்து பயணி. இந்த நாடகம் அந்த சூழ்நிலை வந்து எப்படி இருந்திருக்கும்னா, மழை பெய்யற சீசன் போல அது. அப்ப அந்த பிளைட் பிரச்சனை எல்லாம் இருக்கும் இல்லையா, டபுள் ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் தடையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் போல. அதனால நாடகம் வந்து
தொந்தரவு செஞ்சுச்சு, இருந்தாலும் குழந்தைங்க உறுதியோட இங்க வந்து சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிறாரு. அதான் நாடகம் நிறைய தடை செஞ்சது, ஆனா தந்தையோடையும் குழந்தைகளோட சந்திப்பா நாடகத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறாரு. ஓகே, ரெண்டு பேரையும் சொல்றாரு இல்லைங்க, பாரதவாசி குழந்தைகளையும் சொல்றாரு, அயல் நாட்டையும் சொல்றாரு. ஆமா ஆமா. என்ன தடை வந்து என்ன நாடகத்துல இருந்தாலும் குழந்தைங்கள தடுத்தே நிறுத்த முடியாது. விளையாட்டு இது நாடகம் வந்து விளையாட்டை காண்பிக்குதுன்றாரு. சரி, ஓகே. இந்த நொடி இன்று இந்த நொடி எந்த குழந்தை எந்த வரதானத்தை விரும்பினாலும் அந்த வரதானம் கிடைக்கும், எளிதாகவே கிடைக்கும்ன்றாரு. ஆனால் ஆனால் வரார் பாபா, இந்த வரதானத்தை தினமும் அமிர்த வேலை மற்றும் கர்மயோகி ஸ்திதியில் அடிக்கடி உள்ளத்தால் நினைவு செய்ய வேண்டும். உள்ளம் உடைந்து போக கூடாது. வரதானம் கிடைத்துள்ளது. எவ்வாறு ஸ்தூல கண்களின் நடுவில் நிரந்தரமா புள்ளி ஜொலித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? அது போல சதா கண்களின், அதாவது ஸ்தூல கண்ணின் நடுவில்ன்றாரு பிரதர். ஸ்தூல கண்ணு நம்ம பாக்குற கண்ணு, அதுலதான். ஆமா, நம்ம பாக்குற கண்ணுல வந்து சின்னதா புள்ளி இருக்கும் இல்லையா, அந்த புள்ளி வழியா தான் நம்ம உலகத்தையே பார்க்க முடியும். கருவிலி இருக்கு இல்லையா, கருவிலியும் சின்ன புள்ளி இருக்கும். அந்த புள்ளி வழியா தான் அந்த முழு உலகத்தின் ஒளியே நமக்கு தெரியும். அதான் சொல்றேன், அந்த புள்ளி எப்படி நிரந்தரமா இருக்குதோ அது போல தந்தையினுடைய அந்த ஒளி புள்ளியும் நினைவு இருக்குதுன்னு தானே, கண்ணுக்குள்ளேயே இருக்குது தானே அப்பாவுடைய நினைவும் அப்படிங்கிறாரு. ஓகே, அது போல் சதா கண்களின் புள்ளி பாபாவை நிறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துக் கொள்ள முடியுமா அல்லது கடினமா இருக்கா அப்படி கேக்குறாரு. சகஜமா இருக்கா? எவ்வாறு ஸ்தூல புள்ளி நிரந்தரமா இருக்கோ அது போல் கண்களில் நிரந்தரமா புள்ளியான தந்தை நிறைந்திருக்க வேண்டும். நிறைந்திருக்கின்றாரா அப்படின்னு கேக்குறாரு பாபா. கேக்குறாரு, நிறைந்திருக்காரா? கண்ல பொருந்தி விட்டாரா? பிட்டாகி விட்டாரா? பாபா இங்கிலீஷ் பேசுறாரு. பிட்டா இருக்கிறாரா? அப்புறம் பாபா சொல்றாரு, வெளியே வந்து விட மாட்டார் அல்லவா? ஒருவேளை சொல்லுங்க. ஆமா, இல்ல அதான் உள்ளே பிடிச்சு வச்சிருக்கீங்க தானே, இல்ல வெளியே கண்டா போயிடுறாரா உள்ள இருந்துட்டு? ஆமா, கரெக்ட். ஒருவேளை கண்களில் நிரந்தரமாக புள்ளியான பாபா நிறைந்திருக்கிறார் என்றால் வேறு எந்த பக்கமும் கண்கள் கவர்ச்சிக்கப்படாது. உழைப்பில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். வேறு பக்கம் பார்வை போகவே போகாது. முற்றிலும் பாதுகாப்பாக ஆகிவிடுவீர்கள். என்ன நடந்தாலும் சரி, ஆனா கண்களில் சதா புள்ளியான தந்தை நிறைந்திருக்க வேண்டும். சதா கண்களில் நிறைந்து இருப்பாரானால், தந்தை சிவபாபா இருப்பாரானால் உள்ளத்திலும் அவரே நிறைந்திருப்பார். எனவே உள்ளத்தில் மற்றும் கண்களில் நிறைத்துக் கொள்வதற்கான விதி என்னன்னு கேட்கிறார் பாபா. உள்ளத்திலையும் சதா இருக்கணும், கண்களிலும் சதா நிறைந்து கொள்வதற்கான விதி தலைவரான பாப்தாதாவை திருப்திப்படுத்துவது ஆகும். திருப்திப்படுத்த சொல்றாரு தலைவரை. யாரு என்ன சொல்றாருன்னா, தலைவன் திருப்தியாக இருக்கின்றாரா? தலைவர் பாப்தாதா உங்களால் திருப்தியாக இருக்கின்றார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எத்தனை சதவீதம் திருப்தியாக இருக்கின்றார்? சிலர் 99 என்று கூறினார்கள். சிலர் 75%, அதான் 99, 70%, 75 அப்படின்னு சொல்றாங்களாம். பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்றாரு பாபா. பாப்தாதாவை திருப்திப்படுத்துவது மிகவும் சுலபம். பாப்தாதாவை திருப்திப்படுத்துவதற்கான எளிய சாதனம் உண்மையான உள்ளம். உண்மையான உள்ளத்தால் தலைவர் திருப்தி அடைகிறார். ஒவ்வொரு கர்மத்திலும் உண்மையானவராக இருக்க வேண்டும். உண்மை மகான் தன்மையாகும். யார் உண்மையான உள்ளம் உடையவரா இருக்கிறார்களோ அவர்கள் சதா எண்ணம், பேச்சு, கர்மம், சம்பந்தம், தொடர்பு ராஜ்யுக்தாக இருப்பார்கள். அதாவது ராஜ்யுக்தாக இருப்பார்கள். அதாவது ரகசியங்களை புரிந்து கொண்டிருப்பவர்களாக நடப்பவர்களாக இருப்பார்கள். ஆமா, இது வரைக்கும் சொல்லலாம். என்னன்னா, பார்வையில தந்தை இருக்கும் போது உள் உணர்வுலயும் தந்தை இருப்பாரு அப்படிங்கிறாரு. பார்வையில நம்ம பார்வை எப்படி இருக்குதோ அது போலதான் சிஸ்டர் உள்ளுணர்வும் இருக்கும். அதத்தான் அப்பா சொல்லுவாரு, பார்வை மற்றும் உள்ளுணர்வு அப்படின்பாரு. பார்வை ஒளிப்புள்ளிய பார்த்துச்சுன்னா நம்மளுடைய உள்ளுணர்வும் அந்த ஒளிப்புள்ளியான தந்தையினுடைய அந்த நினைவிலேயே மூழ்கி இருக்கும். அதனாலதான் அப்ப அந்த பார்வை மற்றும் உள்ளுணர்வை சேர்த்தே சொல்றாரு. எங்க உள்ளம் பார்வை எப்படி இருக்குதோ அது போல உள்ளமும் இருக்கும். எங்க அந்த உண்மையான உள்ளம் இருக்குதோ அங்க இறைவன் திருப்தி அடைவார் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதான்
பார்வையில அந்த ஒளிப்புள்ளி தெரிஞ்சா உள்ளமும் தூய்மையா இருக்கும், உண்மையானதா இருக்கும். அந்த உண்மையான உள்ளம் இருக்கவங்க கிட்ட இறைவன் திருப்தியாக இருப்பார் அப்படிங்கிறார். அப்படிப்பட்டவங்க தான் ரகசியங்களை அறிந்தவர்களா இருப்பாங்க. எண்ணம், சொல், செயல் மூணுமே அவங்களுக்கு உயர்ந்ததா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. எப்ப இந்த பார்வை உள்ளுணர்வு நல்லா இருக்கும் போது எண்ணம், சொல், செயல் மூணுமே நல்ல விதமா இருக்கும். ரகசியங்களை அறிந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறாரு. அதான் ராஜ்யுக்த் அப்படின்றாரு. ரகசியங்களை அறிந்த ராஜ்யுக்த்னா என்ன அர்த்தம் பிரதர்? ரகசியம், ரகசியங்களை அறிந்தவர்கள். ஆத்மா, பரமாத்மா, டிராமா, அந்த ரகசியங்களை அறிந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறாரு. அவங்கதான் ராஜ்யுக்த். ஆமா. ஹிந்தி வார்த்தைங்களா பிரதர் அது? ஆமா. ஓகே. அதாவது ரகசியங்களை புரிந்து கொண்டிருப்பவர்களாக நடப்பவர்களாக இருப்பார்கள். மேலும் நாம் எந்த அளவு ராஜ்யுக்தாக இருக்கிறோம் என்பதை கண்டறிவதற்கான அடையாளம், ஒருவேளை ரகசியத்தை அறிந்திருந்தால் அவர்களுக்கு ஒருபோதும் தன்னுடைய சுயஸ்திதி கோபம் வராது, உள்ளம் உடைந்து போக மாட்டார்கள். மேலும் எண்ணத்திலும் விருத்தியாலும், அதாவது உணர்வாலும், நினைவாலும், பார்வையாலையும் எவரையும் கோபப்படுத்தவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவருடைய மற்றும் தன்னுடைய சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தை அறிந்திருக்கக்கூடிய ராஜ்யுக்தாக இருப்பார்கள். எனவே தந்தையை திருப்திப்படுத்துவதற்கான விதி ராஜ்யுக்தாக நடப்பது. மற்றும் ராஜ்யுக்த் என்றால் தனக்குள்ளும் கோபம் வராது, பிறரையும் கோபப்படுத்த மாட்டார்கள். சதா சொல்லிடுறீங்களா பிரதர்? சொல்லுங்க. அதான் கோவப்படவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கதான் தெரிஞ்சிருக்காங்க இல்லையா, எதிரில இருக்கவங்க தேகம் இல்ல, ஆத்மா தான். இங்க வந்து அவங்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க. இப்ப மாயாவுக்கு வசமாயி இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய நடிப்பு இப்படி பதிவாயி இருக்குது. இந்த நாடகத்துல அவங்க இப்படி மாயாவுக்கு வசமாயி தான் இந்த மாதிரி பார்ட் பண்றாங்கன்ற அந்த ரகசியத்தை புரிஞ்சிருக்காங்க. ஆத்மான்ற ரகசியத்தை புரிஞ்சிருக்காங்க. மாயாவுக்கு வசமாயிருக்காங்கன்றத புரிஞ்சிருக்காங்க. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுடைய சுபாவம், சம்ஸ்காரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கோபமே வராது அப்படிங்கிறாரு. அவங்களுக்கும் யாரு அந்த மாதிரி ரகசியம் தான் தெரிஞ்சவங்களுக்கும் கோபம் வராது, மற்றவர்கள்ட்டையும் அவங்க கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்பா ஏன் கோபம் வர மாட்டேங்குது, கோபம் வராதுன்றாரு. ஆத்மா, பரமாத்மா ரகசியத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த இது நடக்குது, ரகசியமும் தெரியும், பாபா சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தான் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு கோபம் வராது. அடுத்தவங்களுடைய சுபாவத்தையும் சம்ஸ்காரத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் அப்பா சொல்ற ராஜ்யுக்த், ரகசியங்களை அறிந்தவர்கள் அப்படின்னு. இதெல்லாம் ஃபுல்லா பாபா வந்து பாபாவை திருப்திப்படுத்துவதற்கு மெயினா இருக்க வேண்டியது பாபா மாதிரி இல்லைன்றது. எண்ணம், செயலால யாருக்கும் எதுவும் துக்கமே கொடுக்க கூடாது. ஆமா, அந்த எண்ணம், சொல், செயல் மொத்தமா உண்மையானதா, தூய்மையானதா, சுத்தமா இருக்கணும். அப்படின்னா அந்த பார்வை, உள்ளுணர்வும் முக்கியமானதா இருக்கணும். தந்தைய கண்கள்ல நிறைச்சு வச்சிருக்கணும். அதுதான் உள்ளத்துல பிரதிபலிக்கும். உள்ளத்துல பிரதிபலிக்கிற விஷயம் தான் எண்ணத்திலையும் வார்த்தையிலையும் செயல்லையும் வெளிப்படும் அப்படிங்கிறாரு. ஆமா, பார்வையில அப்பாவை நிறைச்சு வச்சிருக்கணும். அது உள்ளுணர்வுல பின்பமா பிரதிபலிக்கும். அந்த உள்ளுணர்வுனாலதான் எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது. அந்த எண்ணத்தினாலதான் வார்த்தைகள் வெளிப்படுது. அந்த வார்த்தைகள் தான் செயலா வெளிப்படுது. அப்ப இன்புட் அவுட்புட்னு சொல்லுவாங்க இல்லையா கரண்ட்டுக்கு, அதே போல கண்ணு உள்ளுணர்வுங்கிறது இன்புட், அவுட்புட்ங்கிறது அந்த வார்த்தை, செயல். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இன்புட் அவுட்புட். இன்புட்ன்றது நீங்க சொல்ற மாதிரி பார்வை, உள்ளுணர்வு, எண்ணம். இதெல்லாம் சூட்சமமா போறது. ஆமா, சூட்சமமா போயிட்டு ஸ்தூலமா வெளிவரும். கண்ணு வழியா சூட்சமா போயிட்டு ஆத்மா வழியா ஸ்தூலமா வெளில வருதுன்றீங்க, கண்ணின் வழியா. ஆமா. இல்ல சிஸ்டர், இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒரு அரை வட்டம் போட்டா எப்படி இருக்கும்? சி போடுவீங்களா? சி. ஆமா. சி எப்படி வரும்? இப்படி மேல இருந்து போடுவோம் இல்லையா? மேல இருக்கிறது இன்புட்னு வச்சுக்கோங்க, கீழே வர்றது அவுட்புட்னு வச்சுக்கோங்க. சில ரெண்டு முனை இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது இன்புட், கீழே இருக்கிறது அவுட்புட்னு வச்சுக்கோங்க.
அது அப்படி வரும் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோ. இன்புட் ஓகே. உள்ள இது போயிட்டு புரியுது. ஓகே, இது புரியுது. ஓகே இது புரியுதுன்றது. உள்ள போயிட்டு வெளியே வெளியில வருது. ஓகே. அதான் தன்னுடைய சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தை அறிந்திருக்கக்கூடிய அதான் பாபா வந்து இந்த ராஜ்யத்துக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சவர்கள் சொல்லிட்டாரு. தந்தைய திருப்திப்படுத்தணும்னா விதி வந்து ராஜயுக்தாக நடக்கணும். ராஜயுக்துனா தனக்குள்ளும் கோபம் வராது, தனக்குள்ளும் எப்படி இருப்பாங்க, பிறரையும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டாங்க, தன்னைத்தானேயும் ஆத்மாவுக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கூட வச்சுக்கலாம் பாபா சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, சதா நேரத்தின் அனுசாரம் தன்னுடைய மனம் புத்தி கனவிலும் கூட சதா சுபமானதாக மற்றும் சுத்தமானதாக வைத்திடுங்கள். சதா நேரத்துக்கும் சொல்றாரு பாபா. ஆமா, கனவுல கூட உங்களுக்கு தப்பான விஷயங்கள் ஞாபகம் வரக்கூடாது, அப்பவும் சுபமான சிந்தனை நற்சிந்தனைகள் தான் ஓடணும் அப்படிங்கிறாரு கனவுல கூட. ஆமா ஆமா, சுத்தமானதா இருக்கணும். பாப்தாதா சக்திகளை கொடுக்கிறார், பாபாவும் கொடுக்கிறாரு தாதாவும் கொடுக்கிறாரு, சக்திகளை கொடுக்கின்றார்கள். ஆனால் சமயத்தில் சக்தி பயன்படுவதில்லை என்று சில குழந்தைகள் உரையாடலில் கூறுகிறார்கள். பாப்தாதா விசேஷமாக அனைத்து குழந்தைகளுடைய துணைவன் என்ற சம்பந்தத்துல தான் வராரு. விசேஷமா அப்படிப்பட்ட சமயத்துல எக்ஸ்ட்ரா அதிகப்படியான உதவி செய்கிறார்கள். பாப்தாதா சொல்றாங்க, விசேஷமா அனைத்து குழந்தைகளுடைய துணைவனா வராங்க, துணையா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விசேஷமான சம்பந்தம் என்ன சம்பந்தம்னா துணைவன். அதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய உதவி செய்யறாருன்றாரு பாபா. அதிகப்படியான உதவி செய்கிறாரு. ஏன் கேக்குறாரு, ஏன் செய்யறாரு, ஏன் செய்யணும்? அதுக்கு குழந்தைகள் அப்ப என்ன சொல்றாருன்னா, ஏன் கேட்டுட்டு குழந்தைகளை சம்பன்னமாக்கி கூடவே அழைத்து செல்வதற்கு தந்தை பொறுப்பாளராக இருக்கிறார். விசேஷமாக அப்படிப்பட்ட நேரத்துல தந்தை தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றத்தானே வேண்டும், நிறைவேற்றுகிறார். ஆனால் அவ்வப்பொழுது குழந்தைகளுடைய மனதினுடைய கேட்சிங் பவர், கிரகிக்கும் சக்தி சுவிட்ச் ஆஃப் ஆகிறது என்றால் தந்தை என்ன செய்ய முடியும்? தந்தை பிறகும் சுவிட்ச் ஆன் செய்வதற்கு முயற்சி செய்கிறார், ஆனால் சமயமாகி விடுகிறது. அதனால் இந்த புரிஞ்சதா சிஸ்டர் இது என்னன்னு? அப்பா நமக்கு சக்தி வந்து அப்பா கொடுக்கறாரு, நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. பொறுமை சக்தி இருக்க மாட்டீங்களா, கோவப்பட்டுரும் இல்லையா டக்குன்னு, அந்த மாதிரி பொறுமையா இருக்கணும், அவங்களுக்கு ஒத்துழைச்சு போகணுங்கிற சக்தி நமக்கு அந்த நேரம் புத்தியில டச் ஆகணும். அந்த டச் ஆக மாட்டேங்குதுனாலும் அப்பா அந்த நேரம் சக்தியும் கொடுத்து துணைவனா உதவியும் செய்யறாரு. இருந்தாலும் குழந்தைங்க என்ன சொல்றாங்க, சமயத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சக்திகள் வெளிப்பட மாட்டேங்குது, உள்ளேயே மெர்ஜாயிடுது. அப்படிங்கறதுனாலதான் அப்பா சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கறேன், ஆனா உங்களுக்கு டச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா மாயை அந்த சுவிட்ச ஆஃப் பண்ணி விட்டுருது அப்படிங்கிறாரு. எந்த சுவிட்ச ஆஃப் பண்ணி விட்டுருதுங்கிறாரு? ஆமா, ஆஃப் ஆயிருச்சு அப்படிங்கிறாரு. ஏன் ஆஃப் ஆகுது? நீங்க ஆத்மாங்கிற உணர்வுல இல்ல. ஆத்மாங்கிற உணர்வுல இருந்தாதான் பாபா கொடுக்கக்கூடிய சக்தி நமக்குள்ள பிரவேசமாகும். அந்த நேரத்துல புத்தி டச் ஆகும். புத்தி கிளியரா இருக்கும்னா முதல்ல நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கணும். ஆத்ம உணர்வுல இருந்தாதான் பரமாத்மாவுடைய சக்தி நமக்குள்ள அந்த டச்சிங்ஸ் கிடைக்கும். அந்த கேட்சிங் பவர் அப்பதான் வரும். நிர்ணய சக்தி, அதுதான் விதி, அதுதான் விதி. இதான் யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணல, அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னே சொல்றாங்க. முதல்ல நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தீங்களா அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்கணும் நம்ம. ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா பாபா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறது மாயா அப்படிங்கிறாரு. மறுபடியும் தந்தை சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு தான் முயற்சி செய்யறாரு. தந்தையும் கூடவே ஹெல்ப் பண்றாரு. ஆனா அந்த சமயம் கடந்து போயிருது. கோவப்படுற இடத்துல கோவப்பட்டுறோம். புரிஞ்சுதா? அப்புறமேலும் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு, ஐயா தெரியாம கோவப்பட்டோமே அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? சமயம் கடந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறீங்க நீங்க. அதனாலதான் அந்த கேட்சிங் பவர் உங்களுக்கு கிடைக்க முடியல அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. துணைவன்ற ரூபத்துல சதா துணையா தான் வச்சிருக்கோம் பாபாவை. ஆனா நம்ம தான் வந்து அவர் பக்கத்துலதான் இருக்காருன்றாரு. துணைவனா நான் சம்மதத்துல விசேஷமா எக்ஸ்ட்ரா அதிகப்படியான உதவி செய்யறேன். ஏன் அப்படின்னு கேட்டுட்டு, ஏன்னா உங்களை நான் சம்பளம் ஆக்கணுமே, ஏன் பொறுப்பை நான் செய்யறேன்றாரு பாபா. உங்களை வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போகணும் இல்லையா, அதுக்காக இந்த உதவியில நான் செய்யறேன். ஆனா உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது அப்படிங்கிறாரு. நான் என்ன செய்ய முடியும்? ஆமா, நீங்க தான் பிரதர் எல்லாம் நிறைஞ்சி. ஆமா, நிறைந்த நிலை. ஓகே. சம்பூர்ணம்னா முழுமை நிலை, ஃபுல்ஃபில். ரெண்டும் ஒரே மாதிரி தான் அர்த்தம் வரும், ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. சம்பன்னம்னா நிறைஞ்ச நிலை, அதுனா முழுமை நிலை. சம்பூர்ணம்னா முழுமை நிலை.
அதுதான் சொல்றாரு. பொறுப்பாளரா இருக்கிறாரு. இதுக்கு பொறுப்பு நான் தான், அழைத்து செல்ல பொறுப்பா நான் வந்திருக்கேன், பொறுப்பாளரா இருக்கேன், உதவி செய்யறேன்றாரு. கூடையே தான் இருக்கேன், இணைந்து இருக்கேன், துணைவனா இருக்கேன்றாரு. ஆனா நீங்க தான் கிடைக்க மாட்டேங்குதுன்றாரு. அப்போ ஏன் பிரதர் அவங்க அப்போ தேக உணர்வுல போறதுனால டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்காங்க? ஆமா கோவப்படுறது ஆத்மானே புரிஞ்சுக்கல. அப்படிங்கிறப்ப எதிரில இருக்கவங்க ஆத்மானே பார்க்கல இல்லையா அந்த நேரம். கோபம் மட்டும் கிடையாது பிரதர், வேற என்ன இருந்தாலும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். ஆமா, எந்த விகாரம் வந்தாலும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். தேக உணர்வுக்குள்ளே போயிட்டாலே அப்பாவோட சக்தி நமக்குள்ள பிரவேசமாகாம போயிடும். ஒரு மீனான எண்ணம் கண் இப்படி இப்படி அப்படின்னு அலையுது பாக்குறதுனால முடிஞ்சுது, பாபாவோட சக்தி கிடைக்காது. ஆமா ஆமா. ஓகே, அதான் சொல்றாரு பாபா, நான் என்ன செய்ய முடியும், ஆனாலும் ட்ரை பண்றேன்னு தான் சொல்றாரு. அதான் சொல்றாரு, விசேஷமா அப்படிப்பட்ட நேரத்தில் தந்தை தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுதா. ஆனா அவ்வப்போது குழந்தைகளுடைய மனிதனுடைய கேட்சிங் பவர், அதாவது கிரகிக்கும் சக்தின்றாருங்க பிரதர். சுவிட்ச் ஆஃப் ஆகிறது என்றால் தந்தை என்ன செய்யுது, கிரகிக்கும் சக்தினா பாபாவோட அந்த சக்தியின் கிரணங்களை நம்ம இங்க கேட்ச் பண்ணிக்கணும் அவர் கொடுக்கறத. இது ரொம்ப ஆழமா அது எப்படி கேட்ச் பண்றதுன்னா ஆத்மானோர்ல வந்தா தன்னால டச் ஆகும், தன்னால கேட்ச் ஆகிக்கணும். ஆனா ஆத்மானோர்ல இல்லைன்னா அது கேட்ச் ஆகாது, டச்சிங் ஆகாது. அவ்வளவுதான். அதான் சொல்றேன், சுவிட்ச் ஆஃப் ஆகுது என்றால் தந்தை என்னதான் செய்ய முடியும். தந்தை பிறகும் சுவிட்சை ஆன் செய்ய முயற்சி செய்கின்றார், விடலைங்க பிரதர், முயற்சி செய்யறாரு. ஆனால் சமயம் போயிடுதுன்றாரு பாபா. ஆகையினால் பிறகு எப்பொழுது சுவிட்ச் ஆன் ஆகிறதோ அப்பொழுது செய்ய விரும்பவில்லை. யார் விரும்பல? ஆத்மா விரும்பலையா, ஆனாலும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா. நான் கோவப்படணும் விரும்பல, ஆனாலும் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு ஒரு பச்சாத்தாபம் வருது இல்லையா, அதை சொல்றாரு. ஓகே, ஆகையினால் பிறகு எப்போது சுவிட்ச் ஆன் ஆகிறதோ அப்பொழுது செய்ய விரும்பவில்லை, ஆனால் நடந்து விட்டது என்று கூறுகிறார்கள். எனவே அது அடுத்ததுல வந்துருது பாருங்க. கரெக்ட், நடந்துச்சு, நான் என்ன செய்யறதுன்றாங்க. பவன சொல்றாங்க, எனவே சதா தன்னுடைய மனதின் கேட்சிங் பவர், இதை நீங்கள் டச்சிங் என்று கூறுகிறீர்கள். மனதோட கேட்சிங் பவரை டச்சிங், பாபாவோட டச்சிங்னு சொல்றீங்க. அந்த டச்சிங் அல்லது கேட்சிங் பவருடைய சுவிட்ச் ஆன்ல வச்சிருங்க அப்படின்றார் பாபா. ஆனில் வைத்திடுங்கள், ஆன் பண்ணி வைங்க. மாயா ஆஃப் செய்வதற்கு முயற்சி செய்யும், அது அந்த மனச சொல்றாரு இல்லைங்களா. ஆன் பண்ணி வைங்க அப்படின்னா ஆத்மா உணர்வுல இருங்க, அப்படின்னா தான் அது டச் ஆகும், கேட்ச் ஆகும். மாயா உங்களை என்ன செய்யுதுன்றாரு. மாயங்கிறது என்ன, உடலின் நினைவு, தேக உணர்வு. அதை உங்களை ஆஃப் பண்ணி விட்டுருது. அப்ப நீங்க மறுபடியும் ஆத்மாங்கிற உணர்வை அதிகமா எழுப்பி மெர்ஜ் பண்ணி ஆன்லே வைங்க அப்படிங்கிறாரு. எமர்ஜ் பண்ணி ஆன்லே வைங்க அப்படிங்கிறாரு. ஆத்மா உணர்வுல ஆன்ல வைங்கப்பா முதல்ல, அப்புறமேல் தானே அப்பா சக்தி உள்ள பிரவேசமாகும். அவரு கொடுத்திருக்க விதி அப்படித்தானே, அவர் என்ன பண்ண முடியும். ஆத்மான்னு இருக்கிறவங்க கிட்ட தான் அவரோட பவரே. ஆனா அந்த மாயை என்ன செய்யுது, மறுபடியும் தேக உணர்வுல இழுத்துட்டு போகுது, திருப்பி விடுது தலைய. அதான் சொல்ல வரேன். அதான் சதா பாபா சொல்றாரு, சதா தன்னுடைய மனதின் கேட்சிங் பவர், இதை நீங்கள் டச்சிங் என்று சொல்றீங்க. அந்த டச்சிங் அல்லது கேட்சிங் பவருடைய சுவிட்சை ஆனில் வைத்திடுங்கள். மாயா ஆஃப் செய்வதற்கு முயற்சி செய்யும், அது வேலையை அது செய்கிறது. நொடியில் ஆஃப் செய்து சென்று விடுகிறது. பாருங்க பிரதர், நொடியில எங்கேயாவதான் ஆஃப் செஞ்சுட்டு ஓடியே போயிடும் போல. அதனால பாபா சொல்றாரு, ஆகினால் எவ்வாறு சமயம் குறைந்து கொண்டே செல்லுமோ இப்பொழுது இன்னும் குறைய போகிறது. அதுதான் சமயம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது இல்ல, அதை சொல்றாரு. அது ஆஃப் செஞ்சதுன்னா உங்க டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால் எவ்வாறு சமயம் குறைந்து கொண்டு செல்லுமோ இன்னும் குறைய போகிறது. இப்பொழுது பயப்படவில்லை தானே, பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார், நீங்கள் அனைவரும் ஏன் வருடத்தை கொண்டாடுகிறீர்கள். அதாவது என்ன வருடம் பிரதர், பாபாவோடது? ஆமா, இல்ல அந்த வருஷத்துக்கான வருடம் சிஸ்டர். அந்த வருஷத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த சம்ஸ்காரத்தை மாற்றி உலகத்தை மாற்றும் அப்படிங்கிற வருடமா கொண்டாடுங்க அப்படின்னு முதலே அப்பா சொல்லுவாங்க. 2001 வருடத்தை அத கேட்டுட்டு இருக்காரு. இந்த வருடமா கொண்டாடுனீங்களா, நீங்களா சம்ஸ்காரத்தை மாத்திக்கிட்டீங்களா, சுபாவத்தை மாத்திக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க வராரு. நீங்கள் அனைவரும் ஏன் வருடத்தை கொண்டாடினீர்கள், என்ன வருடத்தை கொண்டாடினீர்கள். சமஸ்காரம் இந்த உலக மாற்றத்துக்கான வருடமாக கொண்டாடுறீங்க. சமஸ்காரத்தை மாத்திக்கிறேன் அப்படின்னு பக்கா தானே, கொண்டாடினீர்கள் அல்லவா, அல்லது மறந்து விட்டீர்களா? கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். எப்பொழுது குழந்தைகள் உலக மாற்றத்திற்கான எண்ணத்தை உறுதியாக செய்திருக்கிறார்களோ அப்பொழுது இயற்கையும் தந்தையிடம் கேட்குது.
சுத்தப்படுத்துவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் சுத்தப்படுத்துவதற்கு யார் நிமித்தம் ஆனார்களோ அவர்கள் செய்யும் பொழுதே செய்யலாமா அல்லது வேண்டாமா, சீக்கிரம் செய்ய வேண்டுமா அல்லது மெதுவா செய்ய வேண்டுமா என்ற யோசனையில் ஆழ்ந்து விடுகிறார்கள். யார் அவங்க? நம்ம தான் பிரதர், ஆமா ஆத்மாக்கள். ஆமா. இயற்கையை சுத்தம் செய்யக்கூடியவங்க, அதுக்கு நிமித்தமானவங்க நீங்க தான். நீங்களே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன செய்யறது? நீங்க சட்டுன்னு வேலையை பாருங்க அப்படிங்கிறார். அவங்க செய்யும் போதே யோசனை ஆமா பண்றாங்க, ஆமா, செய்யலாமா வேணாமா, வேண்டாமா. சம்ஸ்காரத்தை மாத்திக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாங்களாம். இங்கேயே உத வாங்கின்னு அடி வாங்கி இருக்கணுமா வாயா கிட்ட. ஆமா. அப்புறம் அப்புறம் அடுத்த சொல்ல வர்றாரு, என்ன சொல்ல வர்றாருன்னா, இயற்கையும் பாபாவும் பேசிக்கிறாங்களாம். இயற்கை பாபா கிட்ட சொல்லுதான், இன்னும் நான் இயற்கையான நான் இந்த உலகத்தை மாத்தணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு நிமித்தமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் இன்னும் முயற்சி செய்யாம இருக்காங்க. அவங்கள சீக்கிரம் நீங்க முயற்சி செய்ய வைங்க அப்படிங்கிற மாதிரி பேசுதான் இயற்கை பாபா கிட்ட. அது சொல்ல வர, நீங்க வாசிங்க, சூப்பரா இருக்கும். அததான் இங்க சொல்றாங்க, சீக்கிரம் செய்ய வேண்டுமா அல்லது மெதுவா செய்ய வேண்டுமா என்ற யோசனையில் ஆழ்ந்து விடுகின்றார்கள். யாருங்க பிரதர்? நாம தான். இல்ல அடுத்து சொல்ல வர்றாரு, அடுத்து சொல்ல வர்றாரு. தடுமாற்றத்தில் வந்து விடுகிறார்கள். இப்பொழுது நான் என்ன செய்யட்டும் என்று இயற்கை கேட்கிறது. பாப்தாதா இயற்கைக்கு என்ன பதில் அளிக்கட்டும் என்று கேட்கிறாரு குழந்தைகிட்ட. இரட்டை அயல் நாட்டினர் சொல்லுங்களேன், கொஞ்சம் காத்திருக்கட்டும் பிராக்கெட்ல இருக்கு. இது சரியான பதில் அல்ல. ஒருவேளை இரட்டை அயல் நாட்டினர் காத்து கொண்டிருந்தால் பிறகு விமானம் கிடைக்காது. இப்பொழுது விமானம் கிடைத்து விட்டது அல்லவா, விமானத்தில் தூங்கிக் கொண்டே வந்து விட்டீர்கள் அல்லவா. ஓ, அந்த கடைசி காலத்துல சொல்றாருங்களா? இல்ல இல்ல, சூட்சமமா சொல்லிட்டு டக்குன்னு அவங்க குழந்தைங்களை குசி பண்றதுக்காக மறுபடியும் ஸ்தூலமா சொல்ற ஆரம்பிச்சிட்டாரு. அங்க டபுள் ஃபாரினர்ஸ் அங்க இருந்து வந்திருக்காங்க இல்லையா, மதுபனுக்கு வந்திருக்காங்க இல்லையா, பிளைட் ஏறி வந்திருக்காங்க இல்லையா, அத சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பாபா இப்படித்தான் செய்வார், சூட்சமமா சொல்லிக்கிட்டு இருப்பா, டக்குன்னு ஸ்தூலத்துல கூட்டிட்டு போயிடுவாரு. ஓ, கொஞ்சம் இங்க நீங்க காத்துருங்க அப்படின்னா அங்க பிளைட் போயிடும்ன்றாரோ? ஆமா ஆமா, நீங்க காத்திருந்தீங்கன்னா எப்படி பிளைட் போயிருது, அது போல இங்கேயும் காத்திருந்தீங்கன்னா மாயா உங்களை அட்டாக் பண்ணிரும் அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. இது அதான் இரட்டை அயல்நாட்டம் சொல்லுங்க, கொஞ்சம் காத்திருக்கட்டும் அப்படின்ட்டு. சரியான பதில் அல்ல. ஒருவேளை இரட்டை அயல்நாட்டம் காத்து கொண்டுதான் விமானம் கிடைக்காது. இப்பொழுது விமானம் கிடைத்து விட்டது, விமானத்தை தூங்கி கொண்டு வந்து விட்டீர்கள் அல்லவா, ஓய்வாக வந்து விட்டீர்கள். அப்படித்தானே? முழு சபையிலும் யாருக்காவது வருவதில் கஷ்டம் ஏற்பட்டதா? வந்திருக்கவங்களை கேட்கிறாரு முழு சபையில. கை வீசுங்கள், எங்களுடைய விமானம் ஒரு முறை திரும்பி சென்று விட்டது என்று ஒருவர் கூறினார். ஆனாலும் சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். விமானம் ஒரு முறை திரும்பி சென்று விட்டதுன்னா திரும்பன்னா எப்படிங்கிறத வந்திருக்காங்க. இடையில ஏதோ அந்த மேகமூட்டமா ஏதோ பிரச்சனையா இருக்குது, அதனால பிளைட்டை மறுபடியும் எடுத்துட்டு ஏறி வேற இடத்துல போய் இறக்கிருக்காங்க போல. இறக்கிட்டு அவர் மறுபடியும் வேற பிளைட் பிடிச்சிட்டு வந்துட்டாரு போல, பிளைட் மாத்தி விட்டுருக்காங்க போல, அதை சொல்றாரு. ஓ, அதான் எங்களுடைய விமானம் ஒரு முறை திரும்ப சென்று விட்டது என்று ஒருவர் கூறினார். ஆனாலும் சரியான நேரத்துக்கு நாங்க வந்து சேர்ந்து விட்டீர்கள், வந்து தோன்றாங்களாம், வந்து சேர்ந்து விட்டீர்கள். இது தைரியமான விஷயம். கொஞ்சம் பயந்தவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள். நீங்கள் அனைவரும் சென்றே ஆக வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் செய்தீர்கள். அதனால் இப்பொழுது வந்து சேர்ந்து விட்டீர்கள். ஒருவருடைய விமானம் மட்டும் சென்று விட்டது, அவ்வளவுதானே, அதனால் ஒன்றும் இல்லை. என்னதுங்கிறத அதான் சொல்றாரு. அத சொல்றாருங்களா? சரி, ஒருவருடைய விமானம் மட்டும் தானே சென்று விட்டது, அவ்வளவுதானே, அதனால் ஒன்றும் இல்லை, பிறகு நல்லதாக கிடைக்கும். இதற்கு பின்னரும் இயற்கையை சுத்தம் செய்பவர்களை யோசனையில் ஆழ்த்தாதீர்கள். ஏனெனில் அதான் இயற்கையை சுத்தம் செய்ய விடுங்கன்றாரு யோசனையில. இயற்கை சுத்தம் செய்யதான் செய்து நீங்க சிந்தனையெல்லாம் ஆழ்ந்து போயிடாதீங்க அப்படிங்கிறாரு. நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிறாரு. ஓகே. ஏன்னா ஸ்தாபனை செய்பவர்கள் இப்பொழுது கூட என்ன செய்யட்டும், அப்படி செய்யட்டுமா செய்ய வேண்டாமா, சரியா இருக்குமா அல்லது சரியா இருக்காதா என்ற அவ்வப்பொழுது யோசனையில் ஆழ்ந்து விடுகிறார்கள். ஆம் அல்லது இல்லை என்பது முற்றிலும் தெளிவாக இருக்க வேண்டும். இது சரியானது, இது தவறானது என்பது தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் வருடத்தை கொண்டாடும் காரணத்தினால் இயற்கை அதனுடைய ஏற்பாடு செய்யும், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்தாபனைக்கு நிமித்தமாக ஆகியிருக்கும் ஆத்மா இப்போது எந்த விஷயத்திலும்
ம், அது சுயத்திற்காகவோ அல்லது பிறருக்காகவோ யோசனையில் சமயத்தை செலவழிக்க கூடாது. ம். ஒரு சிந்தனை நொடியில தெளிவான டச்சிங் ஏற்படணும். ம். சிந்தனை செஞ்சுட்டே சமயத்தை வீணடிச்சிடாதீங்க. ஒரு செகண்ட்ல உங்களுக்கு அது டச் ஆகி உடனே நீங்க காரியத்துல கொண்டுட்டு வரணும். புத்தி எப்பவும் அப்பா கிட்டே இணைஞ்சிருந்ததுன்னா அப்பா கொடுக்கக்கூடிய டச்சிங்ஸ் உடனே டச் ஆகும். உடனே நம்ம கர்மால கொண்டுட்டு வருவோம். ஒரு நொடி கூட தாமதிக்க கூடாது. அப்படி உடனே ஓகே. சக்தியை வெளிப்படுத்தி நீங்க வெற்றியாளரா மாறணும். தாமதிச்சீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருவீங்க. வெற்றி ஓகே. மூர்த்தியா வர முடியாது, அஸ்தரத்தினங்கள்லாம் வர முடியாது அப்படிங்கிறாரு. இறுதி நேரத்துக்கும் சரி, இப்போதைய சமயத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே சேர்த்துதான் அது. ஓகே பிரதர். இப்படி சொன்னோன்னே எனக்கு ஒரு டச்சிங் பாபா கொடுத்தாரு. இப்போ நாங்க வெளில போயிட்டு வந்தோம் பிரதர். ஆ, அவரு கொஞ்சம் இடத்துக்கு டிஸ்டன்ஸ்ல 2-3 போலீஸ்காரங்க நிக்கிறாங்க, டிராபிக் போலீஸ். ஹெல்மெட் போடணும்ல, பின்னாடி உட்காந்துருக்கோங்க. ஆமா. பாபா டச்சிங் கொடுக்குறாரு. ஹெல்மெட் போட்டுட்டேன். 3 போலீஸ் என்ன அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒன்றும் சொல்லல. சரி சரி. அதான் டச்சிங். அவதான் நினைச்சேன் இதே மாதிரிதான் லாஸ்ட்ல இருக்கணும் பாபா, விட்டுறாத என்ன. அதுக்கு நம்ம விடக்கூடாது. அடுத்து பாபா சொல்றாரு, புத்தியை ஈடுபடுத்துவதற்கு ம், எவ்வளவு நேரம் ஆகிறது? ஒரு நொடி தானே. பாபா சொல்றாரு டச்சிங் ஏற்படணும் ஒரு நொடியில. ம், அது ஒரு நொடி தானே. புத்தியை ஈடுபடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒரு நொடியில முடிச்சிருங்க வேலையன்றாரு. எப்பொழுது ம், நடைமுறை வாழ்க்கையில் புள்ளி வைக்கின்றார்களோ. பாபா சொல்றாரு, ம், பிராக்டிக்கலா சொல்றாரு இல்லைங்கிறத, இந்த வாழ்க்கையில நடைமுறையில புள்ளி வைக்கின்றீர்களோ அப்பொழுது ஒரு வினாடி ஆகிறதா? ம், எந்த ஒரு விஷயத்திலும் புள்ளி வைப்பதற்கு அல்லது புள்ளி ரூப ஸ்திதியில் நிலைப்பதற்கு ஒரு நொடி ஆகிறதா? ம், ஏதாவது விஷயம் உங்களுக்கு முன்னால் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு புள்ளி வைப்பதற்கு ஒரு வினாடி ஆகிறதா? பாண்டவர்களுக்கு ஒரு நொடி ஆகிறதா? அவ்வப்பொழுது பாண்டவர்களுக்கு புள்ளி வைப்பதற்கு நேரம் எடுக்கிறது. ம், ஒரு நொடி ஆகிறது என்றுதான் சொல்கிறீர்கள். சக்திக்குள் சக்தி இருக்கிறதா? ம். எல்லாருக்கும் கேக்குறாரு. சக்திகளையும் கேட்கிறாரு. ஒரு நொடியில புள்ளி வைக்கிறதுனா டிராமால இருந்துச்சு நடந்துச்சுன்னு அப்படின்னு டக்குன்னு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுதா? இல்ல வீணான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? வீணான விஷயங்களை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்பாவோட டச்சிங்ஸ் எப்படி கிடைக்கும்? அதனாலதான் பாண்டவர்கள் ஒரு நொடியில புள்ளி வைக்க முடியுதா, சக்திகளான உங்களுக்கும் புள்ளி வைக்க முடியுதா அப்படின்னு குமார குமாரிகளை கேட்டுட்டு இருக்காரு. குழந்தைங்களை கேட்டுட்டு இருக்காரு நம்மள. ஓகே. பாண்டவர்கள் சத்தியத்தை கூறுகின்றார்கள். ம், இல்லை, இருவரும் சத்தியமானவர்களே. ஏன்னா அவர்களுக்கு புள்ளி இப்பொழுது வைக்க முடிந்திருக்கும், ம், உங்களுக்கு இப்பொழுது வைக்க முடியாமல் போயிருக்கலாம். அதனால் வித்தியாசம் ஏற்பட்டு விட்டது. ம், மற்றபடி அனைவருமே சத்தியமானவர்களே, சத்தியமான உள்ளம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். நல்லது. ம், பாபா சொல்றாரு, ஆள் நிறைந்து இருக்கிறது. கீழே பாண்டவ பவனில் கூட அமர்ந்திருக்கிறார்கள். ம், ஆள் முழுவதுமா நிறைந்திருக்கிறது. அமர்ந்திருப்பதோ கீழே. ஆனால் பாப்தாதாவுக்கு முன்னால் இருக்கிறார்கள். ம், உள்நாடு வெளிநாட்டில் பாப்தாதா மதுபனில் வந்து விட்டார்கள். அதாவது உள்நாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க எல்லாமே பாப்தாதா பார்க்க மதுபனுக்கு வந்து விட்டார்கள் என்ற இதே நினைவில் அமர்ந்திருக்கிறாங்க. ம். அவரவர் தொலைநோக்கு பார்வை மூலம் தொலைநோக்கி, அதாவது டெலஸ்கோப்னு போட்டிருக்கு. ஆமா, டெலஸ்கோப்னா என்ன சிஸ்டர்? நம்மளுடைய ஆன்மீக பார்வை அப்பாவை பாக்குறோம் இல்லையா? அப்பாவை புரிஞ்சிருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம வீட்டுல உட்காந்துருந்தாலும் மதுபன்ல அப்பா வந்துட்டாருன்னு நம்ம டிவில பாக்குறோம் இல்லையா? டிவில பார்க்க முடியாதவங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும், இந்த டைம் வந்துருச்சு, 6:30 ஆயிடுச்சு, அப்பா வந்துருப்பாரு, அங்க மதுபனுக்கு வந்திருப்பாரு, அப்ப முரளி சொல்ல ஆரம்பிச்சிருப்பாருங்கிற அந்த நினைவு இருக்குது இல்லையா? அப்ப ஆன்மீக பார்வை அந்த திருஷ்டி ஓப்பன் ஆகுது இல்லையா? சூட்சமும் மதுபனுக்கு வந்துட்டு போறோம் இல்லையா? வீட்டுல இருந்தாலும் அத சொல்றாரு. என் முன்னாடி உட்காந்துருக்க குழந்தைங்களும் ஹால் ஃபுல்லா, டைமண்ட் ஹால் ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது. பாண்டவ பொம்மன்லயும் உட்காந்துருக்கீங்க. பின்னாடி உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, எல்லாரும் தந்தைக்கு முன்னாடிதான் இருக்கீங்க. தந்தை உங்களை அவ்வியத்த வதனத்துல எமர்ஜ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறதையும் சொல்றாரு. கூடவே வெளிநாட்டுல இருக்கவங்க இல்ல உள்நாட்டுல இருக்கவங்க யாரா இருந்தாலும் பாப்தாதாவுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறார். ஏன்னா அந்த நினைவு நமக்கு அங்க போயிருச்சு இல்லையா? மதுபனுக்கு அப்பா வந்துட்டாரு அப்படிங்கிற நினைவு. அந்த நினைவு அப்பா உங்களை எமர்ஜ் பண்ணி தான் வச்சிருக்கேன், எல்லாரும் அவ்வியத்த வதன்ல எமர்ஜ் ஆகுறீங்க அப்படிங்கிறாரு. ஓ, அவ்வியக்த வதனத்திலயும் பாபா எமர்ஜ் பண்ணி வச்சுட்டாரு. ஆமா, எப்பவுமே அப்பா சூட்சமமா தானே பாக்குறாரு, நம்மளையே நிராகார ஆத்மாவா தானே பாக்குறாரு. அவர் எப்பவும் சூட்சமமா நிராகாரமா தான் இருக்காரு. நாம தான் ஸ்தூலமா அவர் உள்சாதில உடம்புல வந்திருக்காரா, பிரம்ம பாபா உடம்புல உட்காந்துருக்காரு, சாக்கார உடலை பாத்துக்கிட்டு இருக்கோம். விசித்திரமான
அதான் விசித்திரமான தந்தையை பாக்குறத விட்டுவிட்டு அந்த சித்திரத்தையே நம்ம தான் பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதுதான் பழக்கம் ஆயிடாதனால கொஞ்சம் அப்புறம் அவ்வளவுதான் கஷ்டமா இருக்கு. பாபா போக போக சரியாயிடும் இருக்காரு. பட் ஆனா நம்ம வந்து அந்த சூட்சம வதனத்துல கூட நம்ம சூட்சமமா பாக்கலாம் இல்லைங்கிறத பரிசாவேகத்துல கூட அப்படி பாக்கலாம். அப்படி ஒரு சரீரம் எடுத்துதான் பாக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க மதுபனுக்கு இங்க வீட்டுல அமர்ந்தபடியே போறீங்கனாலும் உங்க நினைவு போதுல சிஸ்டர். ஒரு பிளைட் மாதிரி புத்திங்கிற விமானத்தால பறந்து வந்துட்டீங்கன்றாருல, அதுதான் சூட்சம நிலை. சூட்சமாவே அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லையா? கண்களால பாக்கலாம் சூட்சமத்தின் நினைவு போயிருச்சு இல்லையா அங்க? ஆமா போயிடுச்சு. ஆமா கரெக்ட். ஆத்மா தானே போகுது. ஆத்மாவை அப்படியே கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு நம்ம பாபாவை அப்படியே பரமாத்மாவா பாத்துறோம். இப்ப ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப நான் வீட்டுல தான் இருக்கேன். இப்ப நான் டக்குன்னு சரீரத்தை விட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய நினைவு அங்க மதுபன்ல அப்பா வந்திருக்காருன்றது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட்ல ஆத்மா இங்க இருந்து அங்க வரைக்கும் பிரவேசமே ஒரு செகண்ட்ல போயிடும், ராக்கெட் மாதிரி. அதனாலதான் அந்திமதி சோகதின்னு சொல்றாரு பாத்தீங்களா? இறுதி நேரத்துல சரீரத்தை விட்டீங்கன்னா இவ்வளவு ஸ்பீடா போயிடும் ஆத்மா. அதே போலதான் இங்க இருந்து பரந்தாமத்துக்கு போகணும்னா எவ்வளவு தூரம் இருக்குது. ஆனா சரீரத்தை விடும்போது பரந்தாமத்துக்கு நான் போக போறேன்ற நினைவுல சரீரத்தை விட்டீங்கன்னா ஒரு செகண்ட்ல பரந்தாமத்துக்கு போயிடும். நினைவுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குது. ஒரு செகண்ட் தான் ஆகும் ஆத்மா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. அந்த நினைவின் பவர் அதுதான் சூட்சமமா இருக்குது. நம்ம பரிஷ்டாவா இருக்கணும், சூட்சம தேகத்தை எடுத்து வெள்ளையா தெரியும், 2 ரெக்கையை தூக்கி தெரியும், தேவையில்லை. ஒரு ஒளி புள்ளி நட்சத்திரத்தை மட்டும் பாருங்க. ஆமா சர்ன்னு போயிடும், அது ஒரு செகண்ட்ல போயிடும். அதத்தான் சொல்றாரு. அதுதான் சூட்சம்ன்றது புரிஞ்சுக்கணுமே தவிர இந்த ரெக்கையை விரிச்சுட்டு பறந்துகிட்டு அப்படியே உலகத்தை சுத்தி வந்து சக்காசு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நினைவெல்லாம் தேவை கிடையாது. அது செயற்கையா செய்யறது மாதிரி இருக்கும். இது இயற்கையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு அந்த புருஷார்த்தம் பண்றதுக்குலாம் ரொம்ப இதா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இல்ல நான் பாபா சொல்வார்ல, நீங்க பரிசாவா எல்லாருக்கும் கடைசியா தேவதை காட்சி கிடைக்கும்னு. அது அவர் காட்சி காட்டுவாரு. நாமளா காட்டணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம வேலை இதுதான், ஆத்மா பரமாத்மா. ஓகே. பாபா தான் சொல்றாரு, வெளிநாட்டில் பாப்தாதா மதுபனில் வந்து விட்டார்கள். அதாவது எப்படின்னா ஹால் நிறைஞ்சிருச்சு, அமர்ந்திருப்பது கீழே. எங்க அமர்ந்திருக்காங்க? பாண்டவன்லயும் இருக்கிறாங்க. ஆனா பாப்தாதாவுக்கு முன்னா இருக்கிறாங்க. உள்நாடு வெளிநாடு பாப்தாதா, அதாவது உள்நாட்டுல இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்கள பாப்தாதா மதுபனி வந்து விட்டார் என்ற இந்த நினைவில் அமர்ந்திருக்காங்க. அவரவர் தொலைநோக்கு பார்வை மூலம், தொலைநோக்கி டெலஸ்கோப் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட மனதால் மதுபனில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதால் அவர்களும் இப்பொழுது பாபாவுக்கு முன்னால் இருக்கிறார்கள். உங்களுடைய இந்த சாகார வதனத்தில் இந்த சாதனங்கள் முன் பின் ஆக முடியும். ஆனால் இந்த ஆன்மீக தூர பார்வை, தொலைநோக்கு பார்வை ஒருபோதும் கெட்டு போகாது. ஓ இதுதானா? ஓகே. ஆத்மா உணர்வுல போறது, ஆத்மா அவ்வளவு ஸ்பீடா போறது. ஓகேங்களா? தூர பார்வைன்றல. ஆனால் இந்த ஆன்மீக தூர பார்வை தொலைநோக்கு பார்வை. தொலைநோக்கு பார்வைன்றது எவ்வளவு வேணாலும் நம்ம போலாம் ஆத்மா. பிரதர் நான் ஒண்ணு கேக்குறேன், ஆத்மா அப்படி நம்ம போக கூடாது, உடம்ப விட்டு அப்படி ஆத்மா போகாதுன்னு ஒரு பிரதர் சொன்னாருங்களே. அப்படியா? அப்படிதான் கிடையாதுங்க சிஸ்டர். இறந்து போச்சு அப்போ இந்த பாடி நீங்க அப்படி கொண்டு போனீங்கன்னா வெளியில எல்லாம் ஆத்மா வந்து போகாது அப்படின்றாரு. அது எது? வெளியெல்லாம் போகாதா? எங்க வெளியே போகாதா? ஆத்மாவை நீங்க வெளில கொண்டு போனாலே உங்க பாடி போயிடுச்சு இல்ல? ஆமா அப்படின்றாரு. அவர் புரியாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆத்மாவே அவர்தான் வெளியே வந்துட்டாரு, உடம்புதான் கீழே கிடக்கும். இல்ல அது நீங்க அப்படி உணர முடியும். ஆனா ஆத்மா வெளியில வந்துருச்சுன்னா நீங்க இறந்து போயிடுவீங்க. ஆமா, நீங்க இறந்து போயிடுவீங்கன்னு சொல்லக்கூடாது சிஸ்டர். ஆத்மாவுக்கு அறிவு கிடையாது, புரியுது? சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியே வந்துச்சுன்னா நாம தான் வெளியே வந்துட்டோம். இந்த சரீரம் அப்படியே உட்கார்ந்து இருக்காது, சாஞ்சிடும் கீழே, அவ்வளவுதான். சரி. ஆமா, அது அவரு உங்களுக்கு புரிய வைக்க இல்லைங்க பிரதர். ஆக்சுவலா இந்த யார் தெரியுமா சொன்னா, பகவான் பாய் பிரதர்னு ஒருத்தர் இருக்கிறாருங்களே மதுபன்ல. ஆத்மா வெளியில எல்லாம் பறந்து போகணும், வெளில வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, அது நீங்க உணரத்தான் முடியும் அப்படின்னாரு. ஆமா சரி. அவரு உங்களுக்கு அவங்க இருக்கவங்களுக்கு புரியாதுன்றாலும் அவங்க ஒரு விதமா சொல்லியிருப்பாங்க. நீங்க எப்படி புரிஞ்சுக்கோங்க, ஆத்மா தான் நீங்க தான் சரீரத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க, புரியுதுங்களா? சரீரம் அப்படியே சாஞ்சிடும். அப்படி எப்படி உட்காந்துருந்தா சாஞ்சிடும், படுத்திருந்தா படுத்த மணிக்கே தான் கிடக்கும். சரீரத்துல இருந்து நீங்க தான் வெளியே வந்துட்டீங்க. அந்த ஆத்மா தானே அடுத்த சரீரம். அவரு நீங்க அப்படி உணர்ந்துக்கோங்க, உணர்வு பூர்வமா இருங்க புத்தியால அப்படின்றாரு. ஆமா, இதெல்லாம் அவங்களுக்கு சின்னவங்களா இருப்பாங்க போல, புதுசா வந்தவங்களா இருப்பாங்களா, அவங்களுக்கு அப்படி புரிய வைக்கிறதுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க.
ஓகேங்க பிரதர். ஓகே, அப்ப நம்ம வந்து ஆத்மாவை அப்படி இப்படி கொண்டு போனோம், பறக்க வச்சு கொண்டு போனோம் வெளியில. அப்படிலாம் கொண்டுட்டு போகணும்னு அவசியம் இல்ல சிஸ்டர். நீங்க நினைச்சாலே போதும், ஆத்மா பின்னாடியே போயிடும். அந்த இடத்துக்கு போயிடும். ஆமா, ஆத்மா இப்ப உங்களுக்கு எண்ணத்தால. இப்ப நீங்க உங்களுக்கு வண்டி இருக்குது இல்லையா, ஒரு ஸ்கூட்டி இருக்குது இல்லையா, நீங்க ஸ்கூட்டினால போறீங்களா சர்ன்னு? ஆமா. ஸ்கூட்டி தானே வாகனம். அது போல புத்தி தான் ஆத்மாவுடைய விமானம். புத்தி எங்க போகுதோ அங்க ஆத்மா போயிடும். புரியுதுங்களா? புரியுது. நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ, புத்தி எங்க நினைக்கிறதோ, போகணும்னு புத்தி வந்து நம்ம புத்திக்கு சொல்றோமோ அந்த இடத்துல புத்தி வந்து சொல்லணும்ல அவசியம் கிடையாது. நினைக்குதோ, நினைச்ச உடனே போயிடும், நினைச்ச இடத்துக்கு போயிடும். ஓ, இதுதான் புத்தியால புரிஞ்சுக்கோங்க. இப்ப இங்க இருந்து சூரியனை பாக்குறோம். இப்ப வீட்டுக்கு உள்ளேயே உட்காந்து சூரியன் கிட்ட போகணும்னு நினைச்சீங்கன்னா சூரியன் கண்ணுக்கு முன்னாடி எமர்ஜ் ஆகுது இல்லையா? கண்ணை மூடிக்கோங்க, டக்குன்னு சூரியனை பாருங்க. உங்களால பார்க்க முடியாது, டக்குன்னு பார்க்க முடியுது இல்லையா? அப்ப நீங்க சூரியன் பக்கத்துலதான் போயிட்டீங்கன்னு அர்த்தம். நினைவால நீங்க சூரியன் பக்கத்துல போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆத்மா அவ்வளவு சூரியன்னா எப்படி நமக்கு தெரியும், தினம் பாக்குறோம், அது இருக்கு. இப்போ அதே மாதிரி ஆத்மாவை பரந்தாமத்துக்கு போகணும்னு நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா பரந்தாமத்துல தான் நீங்க இருக்கீங்க. ஆத்மா நினைவுனாலே பரந்தாம வரைக்கும் போயிடுது. ஒரு செகண்ட் கூட ஆகாதுங்கிறாரு இல்லையா அப்பா? எனக்கு பரந்தாமத்துல இருந்து சாக்கார உலகத்துக்கு வர்றதுக்கு எப்படி வராரு? அப்படி அந்த நினைவின் சக்தினாலதான் சர்ன்னு வந்துடுறாரு ஒரு செகண்ட்ல. இதுதான் சூட்சமான விஷயம். இது ஏன் டீப்பா யாரும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. சின்ன விஷயம்தான். சின்ன விஷயம்ன்றீங்க நீங்க வந்து உணர்ந்திருக்கீங்க பிரதர், எல்லாருக்கும் உணர முடியல. அது இல்ல, எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் சிஸ்டர். ரொம்ப வருஷமா இருக்காங்களே எல்லாரும், சென்டருக்கு வராங்க, செய்யறாங்க இல்லையா? குழப்பமா ஆகுது கொஞ்சம். இல்ல நேரம் டைம் இப்ப கம்மியா இருக்கறனால பாபா டச்சிங் பண்ணி புரிய வச்சிருவாருங்க பிரதர். இதெல்லாம் யாரு மூலியமா? சரி, ஓகே. இத போக போக நிறைய விஷயங்கள் ஆழமா சொல்லுவேனார்ல, இந்த விஷயங்கள் வருது பாருங்க. ஆத்மாவை ஈஸியா உணர்ந்துக்க முடியுதுல்ல, அவ்வளவுதான். இதான் லாஸ்ட் டைம். ஓகே ஓகே, அவ்வளவுதான். ஓகேங்க பிரதர், ஆழமான விஷயம். இப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, தூரத்தில் அமர்ந்தாலும் கூட மனதால் மதுபனில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதால் அவர்களும் இப்பொழுது பாபாவுக்கு முன்னால் இருக்கிறார்கள். உங்களுடைய இந்த சாகார வதனத்தில் இந்த சாதனங்கள் முன்பின் ஆக முடியும், ஆனா ஆன்மீக தூர பார்வை, தொலைநோக்கு பார்வை ஒருபோதும் கெட்டு போகாது. பாப்தாதாவுக்கு எதிரில நாலாபுறத்திலும் உள்ள சேவை கேந்திர நிலையங்கள் அனைத்து குழந்தைகளும் தெரிகிறார்கள். நல்லது, பாபாவுக்கு தெரிகிறாங்க. பாப்தாதாவுக்கு நாலாபுறத்துல இருக்கிற சேவை செய்யறது சென்டர்ல அவங்க எல்லாம் குழந்தைகளும் தெரிகிறார்கள். நல்லது. தீபாவளி கொண்டாடி, பாபா அடுத்து தீபாவளி பத்தி சொல்றாரு. தீபாவளி கொண்டாடி விட்டீர்களா? சங்கம யுகமே கொண்டாடுவதற்கான தீபாவளி தான் யுகம். உள்நோக்கு முகம் உடையவராகி அதீந்திரிய சுகத்தின் ஆனந்தத்தை கொண்டாடுங்கள். சேவையில் மகாதானி ஆகி ஆத்மாக்களுக்காக மகாதானம் கொடுத்து கொண்டே கொண்டாடுங்கள். தங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். நடனம் ஆடுங்கள். சம்பந்தம், தொடர்பு, ஒருவருக்கொருவர் விசேஷ தன்மைகளை பாருங்கள். விசேஷ தன்மையின் நறுமணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சதா கொண்டாட்டமே கொண்டாட்டம் தான். இதுதான் கொண்டாட்டம். பாருங்களேன், மகாதானம் செய்யுங்க, நினைவின் அதீந்திரிய சுகத்துல ஆடுங்க, மன மகிழ்ச்சியில இருங்க. இப்ப நீங்க சொல்லும் போதே ஆத்மா குஷி ஆயிடுச்சு. ஈஸியா இருக்கு பாருங்களா, ஒரு சூரியன் எப்படி பார்க்கணும் அதே மாதிரி ஈஸியா இருக்கு. அவ்வளவுதான். இதுக்குத்தானே பாபா 85 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. இத புரிய வைக்கிறதுக்கு வரலீங்களே, டச்சிங் என்ன செய்யறது? இல்ல சென்டர்ல நிறைய செய்யறாங்க, புரியுதுதான். விவரம் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வைக்கணும் தான். இல்ல நல்லா கொஞ்சம் டீப்பா போறவங்களுக்கு இன்னும் நல்ல சீக்கிரம் ஸ்பீடா சொல்லி தரலாம் இல்லையா? அவங்க நல்லா புருஷார்த்தம் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்காக நம்ம சிம்பிளா சொல்லி தருது. ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. இப்ப வந்தவங்க ஈஸியா இத கேட்ச் பண்ணிடுவாங்க பிரதர். ஆமா, அந்த மாதிரி ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. அப்பாவே இது சகஜ யோகம் தானே சொல்றாரு, கஷ்டமான யோகம் தான் சொல்றாரு. இப்ப சகஜமா தெரிஞ்சுக்கோங்க, இயல்பா இருங்க, நேச்சுரலா இருங்க அப்படின்னு தானே சொல்றாரு. ஆமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த ஞானம்ன்றது ஏதோ பெருசா எங்கேயோ மலையை தூக்கி திருப்பி போடுற விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பயே கொஞ்சம் ஈஸியா பாபா டச் ரொம்ப ஈஸியா வருதுங்க பிரதர். நம்ம இந்த ஞானத்தை சூப்பரா புரியுதுங்க, நல்லா புரியுது. இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கும் நல்லா பாபா டச்சிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே. மாசுக்கு என்ன நிறைய இருக்குது.
சதா கொண்டாட்டம் தான். ஆமா, கொண்டாட்டமே கொண்டாட்டம். இழக்கக்கூடிய நேரம் முடிந்து விட்டது. இழக்கக்கூடிய யுகம் கிடையாது. இப்போது கொண்டாடுவதற்கான மற்றும் வருமானம் செய்வதற்கான யுகம், சேமிப்பு செய்வதற்கான யுகம். பாப்தாதா சதா ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் இதையே பார்த்து கொண்டிருக்கிறார், கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் குழந்தைகளும் ஏதாவது ரூபத்தில் கொண்டாடத்தான் வேண்டும். ஏன்னா சங்கம யுகத்துதான், இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் இழப்பது மற்றும் கொண்டாடுவது ஆகிய இரண்டினுடைய ஞானம் கிடைக்கிறது. எனவே இழந்த பிறகு கொண்டாடுவது என்பதற்கான மகத்துவம் இருக்குது. இழந்துட்டீங்க, அதாவது இழந்ததா பாபா சொல்றாரு, இவ்வளவு இழந்திருக்கீங்கல்ல, உங்களோட என்ன பிரதர், நம்மளோட சத்தியுகத்தை இழந்திருக்கோம், அதுதானே சொல்றாரு. இல்ல, நம்மளுடைய தூய்மை இழந்துட்டோம், சுகத்தை இழந்துட்டோம், அப்ப பின்னாடி சொல்லுவாரு. இல்ல இந்த தூய்மை அததான். ஏன்னா இப்பதானே தெரிஞ்சிருக்கீங்க, இந்த சங்கமயத்தான் தெரிஞ்சிருக்கீங்க தூய்மை இழந்துட்டோம் அப்படின்றது, மறுபடியும் தூய்மை ஆகிட்டு இருக்கோன்றது. அப்ப இழப்பது மற்றும் சேமிப்பது, அடைவது, இந்த விஷயங்கள் எப்ப தெரிஞ்சிருக்கீங்க, சங்கமயுகத்துலாம் தெரிஞ்சிருக்கீங்க. மத்த 4 யுகத்திலயும் நீங்க தெரிஞ்சுக்க போறது இல்ல. அதனால இந்த யுகத்திலேயே கொண்டாடுங்க நீங்க குஷியா அப்படிங்கிறாரு. தீபாவளி கொண்டாடுறதுன்னு என்ன, அங்க எதையோ ஒண்ணு, அங்க நரகாசுரன் இறந்துட்டான் அப்படிங்கறது தானே. நரகம் அழிஞ்சு புது உலகம் ஸ்தாபனை ஆயிடுச்சு அப்படிங்கிறது தானே. நரகாசுரன்றது அங்க ஒரு மனிதர் போல காமிச்சிருக்காங்க, ஆனா நரகம் அழிஞ்சிருச்சு. அதனாலதான் ஒவ்வொரு வீட்லயும் தீபம் ஏத்தி வைக்கிறாங்க. தீபம் ஏத்தி வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், ஆத்மா எல்லார் வீட்லயும் சுடர் விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நரகம் முடிஞ்சு சொர்க்கம் வந்துச்சுன்னா அங்க எல்லாரும் ஆத்மா உணர்வுலையில இருப்பாங்க. அதுதான் தீபாவளியோட உண்மையான அர்த்தம். தீப ஒளினா ஆத்மாவின் தீபம். ஆத்மா பிரகாசமா ஆத்ம உணர்வோட இருந்ததா சத்தியுகத்துல. அங்கதான், அதனாலதான் அப்பா சொல்றாரு சத்தியுகத்துல ஒவ்வொரு வீட்லயும் தீபம் எரியும் அப்படின்னு. அப்படின்னா ஆத்ம உணர்வின் தீபம் எரியும் அங்க. நரகங்கிறது ஆத்ம உணர்வே இல்லாத ஒளி மங்கன ஒரு நேரம் இல்லையா, ஆத்ம உணர்வே முடிஞ்சு போச்சு இல்லையா. அதனாலதான் தீபாவளி எப்படி கொண்டாடுறாங்கன்னா, நரகாசுரன் அழிஞ்சிட்டான், அதனால நாங்க தீப ஒளி ஏத்தி பட்டாசு எடுத்து கொண்டாடுறோம்ன்ற மாதிரி கொண்டாடுறாங்க. அததான் இப்ப கொண்டாட சொல்றாரு பாபா. ஆமா. எனவே இழந்த பிறகு கொண்டாடுவது என்பதற்கான மகத்துவம் இருக்கிறது. இப்பொழுது இழப்பது என்பதற்கு புள்ளி வைத்திடுங்கள், ஸ்டாப், நிறுத்துங்கள். இழக்கக்கூடாது, ஒரு நொடி கூட இழக்கக்கூடாது. வருமானம் செய்யக்கூடிய நேரத்தில் இழந்தால் எப்பொழுது வருமானம் செய்வீங்க? பிறகு நேரம் கிடைக்காது. என்னவெல்லாம் பொக்கிஷங்கள் உள்ளது என சோதனை செய்யுங்கள். அனைத்தையும் விட பெரிய பொக்கிஷம் எது? சங்கல்பம். நம்மளோட சங்கல்பம், நம்மளோட சமயம், ஞானம் என்ற பொக்கிஷம் நடைமுறை வாழ்க்கையில் வர வேண்டும். ஞானம் சொல்வது மட்டும் கேட்பது இது முதல் நிலை. ஆனால் ஞானம் என்றால் நாலேஜ். ஞானத்தை என்ன சொல்கிறீர்கள்? ஞானத்தை ஒளி என்றும் சக்தி என்றும் சொல்கிறீர்கள். எனவே ஞானம், அதாவது நாலேஜ் என்பதன் அர்த்தம் என்னவென்றால், சங்கல்பத்தில், வார்த்தையில், கர்மத்தில் ஒளி மற்றும் சக்தி இருப்பது என்பது. இதைத்தான் நாலேஜ்ஃபுல் என்ன கூற முடியும். அதான் நாலேஜ்ஃபுல்னா என்ன அர்த்தம்னு பாருங்க. ஒளி மற்றும் சக்தி, நாலேஜ் இஸ் லைட் அண்ட் மைட்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க உங்களோட எண்ணத்திலயும் லைட் அண்ட் மைட் இருக்கணும், வார்த்தையிலும் லைட் அண்ட் மைட் இருக்கணும், கூடவே இந்த செயல்லையும் லைட் அண்ட் மைட் இருக்கணும். அதுதான் ஒளி மற்றும் சக்தி நிறைந்தவர்களா இருக்கணும். அப்பதான் உங்களை நாலேஜ்ஃபுல்னே சொல்ல முடியும். சும்மா ஞானத்தை கேட்கறோம், அதை பிறருக்கு சொல்றோம் அப்படின்னு இல்லாம இது எல்லாத்துலயுமே சொரூபத்துல கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறாரு. எண்ணம், சொல், செயல் மூணுலயுமே அந்த லைட், ஒளியும் சக்தியும் நிறைஞ்சவங்களா இருக்கணும். அவங்களதான் நாலேஜ்ஃபுல்னு சொல்ல முடியும். அதுதான் ஞானத்தை வச்சுக்கணும்ன்றாரு இல்லைங்க. அதுதான் ஆத்மாவோட ஒளி. ஆமா, அதுதான் ஞான சூரியன் சொல்லுவாங்க. சூரியனுக்கு என்ன இருக்கு? 2 சக்தி இருக்குது இல்லையா. ஹீட் எனர்ஜி இருக்குது, வெப்பம் இருக்குது இல்லையா, சூடு வெப்பம் இருக்கு இல்லையா. அதுதான் மைட்டு, சக்தி, வெப்பம், வெப்பத்தன்மை. கூடவே ஒளியும் தருது இல்லையா, வெளிச்சத்தையும் தருது இல்லையா. வெளிச்சத்தையும் தருது, வெப்பத்தையும் தருது இல்லையா. அதுதான் லைட் அண்ட் மைட்னு சொல்லுவார், ஒளி மற்றும் சக்தி. சாதாரண சூரியன் இந்த காரியத்தை செய்யுது, ஆனா ஞான சூரியன், ஞானமும் அதே காரியத்தை செய்யுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சாதாரண அந்த இயற்கையான சூரியன் அதோட வேலையை செய்து, உங்களோட வேலை வந்து நீங்க ஞான சூரியன். ஆமா, இல்ல சாதாரண சூரியனுமே ஒளியும் தருது, சக்தியும் தருது, வெளிச்சத்தையும் தருது, வெப்பத்தையும் தருது. அதத்தான் வெளிச்சம்ங்கிறது ஒளி,
அந்த வெப்பம்ங்கிறது சக்தி. அது போல நாலேஜும் லைட்டு வெளிச்சம் தருது. நாலேஜ் தான் ஞானம்ன்றது வெளிச்சம் தானே. ஆமா, ஒளி, அதாவது பிரகாசமான நட்சத்திர ஒளி ஆத்மா. அது நட்சத்திர ஒளி கூடவே இருள்ல இருக்கவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இது இல்லையா, சக்தியும் அது உள்ள இருக்கு. ஆமா, சக்தினா அது ஒரு தன்மைய வெளிப்படுத்தக்கூடியது. வார்த்தையில வெளிப்படுத்துங்க, செயல்ல வெளிப்படுத்துங்கன்னு சொல்றாரு இல்லையா. ஆமா, எண்ணத்தால சொல்றது, மனசுல இருந்து வர எண்ணம், சக்தி அது. அதெல்லாம் வெளிப்படுத்து. அதான் ஒளி மற்றும் சக்தி நிறைஞ்சதுதான் நாலேஜ். இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறார். எண்ணம் சொல் செயலால வெளிப்படுத்தக்கூடியவங்க தான் நாலேஜ் ஃபுல்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார். ஓகே, அதான் சொல்றாரு, ஞானத்தை ஒளி என்றும் சக்தி என்றும் சொல்லப்படுகிறது. எனவே ஞானம் அதாவது நாலேஜ் ஃபுல். நாலேஜ் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் சங்கல்பம். சங்கல்பம்னா எண்ணம் இல்லைங்கிறத. சங்கல்பத்துல அந்த மாதிரி எண்ணத்துல சொல் வார்த்தையில ஒரு கர்மம் செய்யும் போதும் அந்த ஒளி செயல், நம்ம செய்யற செயல் ஒன்னொன்னும் அது அதோட ஒளி மற்றும் சக்தி இருப்பது என்பது அப்படின்றார் பாபா. ஒளினா அந்த ஒளி நட்சத்திரமான சுரூப ஆத்மா, அதுக்குள்ள சக்தி. ஒளினா வெளிச்சம் சிஸ்டர், ஒளினா வெளிச்சம். வெளிச்சம் ஓகேங்க பிரதர், ஆத்மாவோட பிரகாசமான ஒளி. ஆமா, அப்படி ரெண்டும் ஒண்ணுதான். சரியா, இதைத்தான் நாலேஜ் ஃபுல் என கூற முடியும். ஓகேங்க பிரதர், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி. அடுத்து வாவா குமாரிகளுக்கு சொல்றாரு. குமாரிகள் இல்ல, நாலேஜ்ன்றது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கிருஷ்ணரோட கையில விஷ்ணு நிறைய இருக்கு, சொல்லுங்க பிரதர், ஈஸியா சொல்லுங்க, புரியுற மாதிரி எல்லாருக்கும். லைட் ஹவுஸ்ன்றது அந்த இது சங்கு வச்சிருப்பாரு இல்லையா விஷ்ணு, அலங்காரத்துல பார்த்தோம்னா ஞானத்தின் சங்கு, சங்கொலி, அதுவும் ஒரு மாதிரி ஒளி தான், வார்த்தையின் மூலமா வெளிப்படுத்தக்கூடிய ஒளி. இன்னொன்னு கையில சக்கரம் வச்சிருப்பாரு இல்லையா, சுயதர்சன சக்கரம், புத்தினால சுத்தக்கூடிய சக்கரம், அதுவும் சக்தி தான். நிறைய விதத்துல இப்படி மெர்ஜாய் வரும். அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சரி, நீங்க அடுத்த வாசி. ஓகேங்க பிரதர். நடுவுல ஈஸியா ஒன்னொன்னு அப்படி கொஞ்சம் நடுவுல கொண்டு வந்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். புதுசா வந்தவங்க கேட்கறவங்களுக்கு எல்லாம் ஈஸியா சொல்லலாம். அதுக்கு சரிங்க சிஸ்டர். ஓகேங்க பிரதர். பாபா சொல்றாரு, குமாரிகள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகக்கூடியவர்கள் அல்லவா, போஸ் கொடுக்கக்கூடியவர்களாக மட்டும் ஆகக்கூடாது, சொற்பொழிவு ஆற்றுபவர்களாக மட்டும் ஆகக்கூடாது, கூடவே ஞானத்தினுடைய ஒளி, ஞானம்ன்ற ஒளி, சக்தி, சங்கல்பம், அந்த ஞானத்துடைய ஒளி சக்தியானது சங்கல்பம், வார்த்தை, கர்மத்தில் இருக்க வேண்டும்ன்றார். குமாரிகள் மீது பாப்தாதாவுக்கு விசேஷமான அன்பு இருக்கு. ஏன்? தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்து விட்டீர்களா அல்லது தீர்மானிக்க வேண்டுமா? நல்ல முறையில் யோசித்து விட்டீர்களா அல்லது அங்கே சென்று யோசிப்பீர்களா? பக்காவாக யோசித்து விட்டீர்கள் என்றால் வாழ்த்துக்கள். பாருங்கள், இத்தனை கரங்கள் உங்களுக்கு தயாராக கிடைப்பார்கள். எந்த குமாரிகள் ட்ரைனிங் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். எத்தனை எண்ணிக்கை உள்ளது என்பது அப்படின்னு பிராக்கெட்ல இருக்கு. யார் இப்பொழுது சேவையில் ஈடுபடவில்லையோ, சென்டரை பரிபாலனை செய்யவில்லையோ அவர்கள் கை உயர்த்துங்கள், எண்ணுங்கள் அப்படின்றாரு. பாதி இருக்கிறார்கள், நல்லது. இத்தனை கரங்கள் கிடைத்து விடுவார்கள் அல்லவா? வலது கரங்களா அல்லது இடது கரங்களா? வலது கரமாவீர்களா? நல்லது. குமாரிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? பாப்தாதா குமாரிகளுக்கு சென்டர் என்ற வீடு கொடுக்கிறார். அதாவது குமாரிகளுக்கு சொல்றார் பாபா, சென்டர் தான் வீடும் கொடுக்கிறார்கள். மேலும் அவங்க சென்டர் தானே பிரதர் வீடு, சென்டர் என்ற வீடு கொடுக்கிறார்கள். மேலும் வரனும் கொடுத்திருக்கிறார், வரம் கொடுக்கிறார் என்றார் பாபா. வரனும் வீடும் கிடைச்சிருக்கு, அப்பாவும் கிடைச்சிருக்காரு இல்லையா, நாயகனும் கிடைச்சிருக்காரு இல்லையா, சகோதரிகளுக்கு துணைவரும் கிடைச்சிருக்காரு இல்லையா, அத சொல்றாங்க. துணைவர்னா அப்பா துணைவர், ஸ்தூல மனிதர்கள் கிடையாது. அத சொல்றாங்க. வீடும் கொடுத்திருக்கின்றார்கள், மேலும் வரனும் கிடைத்திருக்கின்றார். எப்பொழுது? வீடு மற்றும் வரன் ஆகிய இரண்டும் வேண்டும். அதாவது எப்பொழுதும் பாபா சொல்றாரு, எப்பொழுதும் இந்த வீடும் இருக்கணும். வரன்னா அப்பாதான் நாயகன். குமாரிக்கு யாரு துணைவர்? அதுதான் அப்பா. அவர் தானே வீட்டுக்காரரு. அப்ப வரன்னா யாரு? மாப்பிள்ள அவர் தானே. ஆமா, மாப்பிள்ளையும் அவர் தானே.
மாப்பிள்ளை தானே வரன்னு சொல்லுவாங்க, அத சொல்றாரு. ஆமா ஆமா. அதான் எப்பொழுதும் வீடு மற்றும் வரன் ஆகிய இரண்டும் வேண்டும். குமாரிகளுக்கு வரனும் கிடைத்து விட்டார், இப்பொழுது வீடும் கிடைக்கும், சென்டரும் கிடைக்கும், குமாரர்களுக்கும் கிடைக்கிறது. நாம் ஏன் பின்னால் இருக்கிறோம் என்று குமாரர்கள் நினைக்கிறார்கள். பாபா குமாரா சொல்றாரு, குமாரியை முடிச்சுட்டு குமாரர்களுக்கும் அதாவது குமாரிக்கும் கிடைச்சது, குமாரர்களுக்கும் கிடைக்குது. நாம் ஏன் பின்னால் இருக்கிறோம் என்று குமாரர்கள் நினைக்கிறார்கள். பின்னால் கிடையாது, முன்னால் இருக்கிறீர்கள். குமாரர்கள் இல்லாமல் சேவை எங்கே நடக்கிறது? எந்த ஒரு சென்டரையும் பாருங்கள். ஒருவேளை கடின உழைப்பு செய்யக்கூடிய குமாரர் இல்லை என்றால் சகோதரிகள் எதுவும் செய்ய முடியாது. இருவருமே தேவையாக இருக்கிறார்கள். எனவே பாண்டவர்களுடைய பெயரும் இருக்கு, சக்திகளுடைய பெயரும் இருக்கு, இருவருடைய பெயரும் இருக்கு. நல்லது. 2 பேருமே தேவைப்படுறாங்க. குமாரர்கள் கடின உழைப்புனால சேவைய சென்டரை பராமரிக்கிறாங்க. குமாரிகள் ஞானம் கொடுத்து மற்றவர்களுக்கு பாலனை செய்யறாங்க. அப்ப 2 பேருடைய உதவியும் தேவைப்படுது அப்படிங்கிறாரு சென்டர்ல. அப்ப 2 பேருக்குமே சமமான உரிமை இருக்குது. பாண்டவ சேனை இருக்குது, சக்தி சேனை இருக்குது இல்லையா? பக்தி மார்க்கத்துல கூட அது போல இங்கேயும் இருக்குது அப்படிங்கிறாரு. கடினமான வேலைகள் அவங்க மூலியமா தான் நடக்குதுன்றாரு. அது என்னவோ கரெக்ட் தான். சில விஷயங்கள் சொல்றாரு, ஓகேங்கறது சொல்றாரு இல்ல, அதுதான் உண்மை. சரி, அடுத்த அந்த காலத்துல அவங்களும் கடின உழைப்பு செஞ்சிருக்காங்களே பிரதர், சொல்லுவாங்க மதுபன்ல. யாரோட உழைப்பும் குறைச்சல் கிடையாது, எல்லாருடைய உழைப்பும் சமமானது. எல்லா சேவையுமே அப்பா அதுக்கான பலன் கொடுக்கவே செய்வார். ஓகே பிரதர். அடுத்து சொல்றார் பாபா, நிகழ்கால சமயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்மாக்களுக்காக இரக்க உள்ளம் மற்றும் வள்ளலாகி ஏதாவது கொடுக்கத்தான் வேண்டும். இப்ப நிகழ்காலம் இப்ப நடந்துட்டு இருக்க சமயத்துல ஒவ்வொரு ஆத்மாக்காக இரக்க உள்ளம் கொண்டு வள்ளலாகி ஏதாவது கொடுங்கன்றாரு. கொடுக்கத்தான் வேண்டும், கொடுக்கத்தான் ஆக வேண்டும். அது மனதின் சேவையின் மூலமாக கொடுங்க. மனசால நல்லா புரிஞ்சுக்கோங்க, வரிசையா ஒன்னா சொல்றாரு. அத்தனையிலயும் சேவை செய்யணுங்கிறத மனசால செய்யணும். 2வது சொல்லுங்க, சுபமான பாவனையினால் கொடுங்கள். பாவனையால செய்யணும். அடுத்து சுபபாவனை வைக்கிறது. மனசால சேவை செய்யுங்க எல்லாருக்கும். சுபபாவனையினால ஆசீர்வாதம் கொடுங்க. அடுத்து சிரேஷ்டமான சக்தி கொடுக்கும் கொடுங்கள். திருப்திங்கிறது உள்ளுணர்வு. உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமா எல்லாருக்கும் சக்தி கொடுங்க, சகாஸ் கொடுங்க. எல்லாரும் நன்மை அடையட்டும், முழு உலகத்துல வாழக்கூடிய எல்லாருக்குமே நன்மை ஏற்படட்டும், எல்லாருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கட்டும் ஆசீர்வாதம் செய்யறோம் இல்லையா? மனதின் வைப்ரேஷன்ஸ், இந்த முழு உலகமும் தூய்மை அடையட்டும் அப்படின்னு. அதெல்லாம் உள்ளுணர்வு வரக்கூடிய விஷயங்கள். அதான் சொல்றது. ஆமா, விருத்திங்கிறது உள்ளுணர்வு. அது ஹிந்தி வேர்டு. உள்ளுணர்வுன்னு புரிஞ்சுக்கோங்க. உள்ளம், இதயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வரணும். சிரேஷ்டமான சக்தி கொடுக்கணும். அடுத்து ஆத்மீக சக்தி நிறைந்த வார்த்தையினால் கொடுங்கள். வார்த்தையினால ஆத்மீக சக்தி நிறைஞ்சிருக்கணும் அந்த வார்த்தையினா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துங்க, ஞானத்தின் வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அதன் மூலமா சேவை நடக்கணும். அடுத்து மற்றும் தனது அன்பு நிறைந்த சம்பந்தம் தொடர்பினால் கொடுங்கள். எல்லார்கிட்டையும் பழகும் போது அன்பா பழகுங்க. சம்பந்தம் தொடர்புல எந்த ஒரு இந்த மோதல் இல்லாம அன்பானவராகி விடுபட்டவராகி இருந்து சேவை செய்யுங்கன்னு சொல்றாரு இல்லையா? சம்பந்தம் தொடர்புல யாரு கூடயும் மோதல் இல்லாம இலகுவா இருங்க அப்படிங்கிறார். எல்லாருக்கும் அன்பா சேவை செய்யுங்க அப்படிங்கிறார். கர்மத்தினால சேவை செய்யக்கூடியது, கர்மனா சேவைங்கிறாரு இல்லையா? அதான் சம்பந்தம் தொடர்புல நடத்தையின் மூலமா நம்மளுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடமா இருக்குது அந்த சம்பந்தம் தொடர்பு. அப்படி சேவை செய்யுங்கிறார். இந்த மாதிரி சேவை செய்யுங்க அப்படிங்கிறார். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க வள்ளலாகி இந்த முழு உலகத்துக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். உங்க சம்பந்தம் தொடர்புல வரவங்களா இருக்கட்டும், நீங்க வார்த்தையினால செய்தாலும் சரி, மனசால, பாவனையால, உள்ளுணர்வால, இப்படி வள்ளல் தன்மையில நிறைஞ்சவங்களாகி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுடைய பொக்கிஷங்களை அப்படிங்கிற. நம்ம யோகத்தின் மூலமா சக்தி தானமா வாங்கியிருக்கோம் இல்லையா? அதை வெளிப்படுத்துங்க. ஞானத்தை நல்லா படிச்சு தாரணை பண்ணி அடுத்தவங்களுக்கு சொல்றோம் இல்லையா? அதை சொல்றாரு. நமக்கு தெய்வீக குணங்களின் தாரணையாயிருக்குது, அந்த குணத்தாலையும் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்க. இத்தனை மூலமா நீங்க சேவை செய்யும் போது அவங்க உங்களை பார்த்து கவர்ச்சி அடைஞ்சு இவங்களை போல நாமளும் மாறணும்னு உங்களுக்கு ஊக்க உற்சாகம் கிடைக்கும் இல்லையா? அதை பார்த்து அவங்க கவர்ந்து இழுக்கப்பட்டு உங்களை போல அவங்களும் மாறுவாங்க. இதுதான் மற்றவர்களை தனக்கு சமமாக மாற்றும் சேவைன்னு சொல்லுவாரு. அதான் சொல்லிட்டு இருக்காரு.
வாசிங்க சிஸ்டர் எடுத்து. அடுத்து அதான் பாபா என்ன சொன்னார்னா, தந்த அன்பு நிறைந்து சம்பந்தம் தொடர்மையால் கொடுங்கள். ஆனால் எந்த ஒரு ஆத்மாவும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. வள்ளலாகுங்கள், உடையவராங்கள். எந்த ஒரு ஆத்மாவும் வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. யாருமே உங்ககிட்ட இருந்து எதையும் வாங்காம போக கூடாது. ஏதாவது ஒரு விஷயமாவது வாங்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறார். வள்ளலா இருங்க, இரக்க உள்ள உடையவரா இருங்க. கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவுக்கு முன்னே அவரவர் மொழிகள் கதறி கொண்டிருக்கிறாங்க. சாந்தி கொடுங்கள், அன்பு கொடுங்கள், உள்ளத்தின் அன்பு கொடுங்கள், உள்ளத்துல இருந்து அன்பு கொடுங்க, சுகத்தோட கிரணங்களை காட்டுங்க. தந்தை எப்படி கொடுப்பார்? இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா பக்தியில. பக்தி மார்க்கத்துல அழுது 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 தந்தைகிட்ட கேட்டுட்டு இருக்காங்களாம். அந்த பேராகிராஃபையும் சொல்லிடுறேன் நான் என்னன்னு. அழுது அழுது கேட்டுட்டு இருக்காங்களாம் அப்பா கிட்ட, எனக்கு சுகம் கொடுங்க, சாந்தி கொடுங்க, துக்கத்துல எங்களை விடுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களாம். அப்பா நான் என்ன செய்வேன், எனக்கு என்ன உடம்பா இருக்குது நான் செய்யறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அப்பாவுக்கு எல்லாரும் நீங்க தான் வலது கரமா இருக்கீங்க. யாராவது ஏதாவது ஒரு பொருள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா என்ன செய்வாங்க, கையினாலதானே எடுத்து கொடுக்க முடியும் ஒரு ஸ்தூல பொருட்களை. இப்ப நான் உங்கள்கிட்ட ஏதாவது கேக்குறேன்னா நீங்க எனக்கு உங்க கையால தானே எடுத்து கொடுக்க முடியும், கரங்களா தானே. அதே போல குழந்தைங்களான நீங்க தான் அப்பாவுக்கு வலது கரமா இடது கரமா இருக்கீங்க. அப்ப அப்பா நான் மட்டும் தனியா செய்ய முடியாது, அவருடைய கரங்களான உங்களை பயன்படுத்தி தான் செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்ல வர. குழந்தைங்க தான் அவருடைய கரமா, அவருடைய கைகளா. அப்ப அவர் தன்னால செய்ய முடியாது, குழந்தைகளை பயன்படுத்தி தான் செய்ய வைக்கணும். அதனாலதான் அப்பா உங்களை வள்ளலாகுங்க, எல்லாருக்கும் கொடுங்க அப்படிங்கிறார். அதான் இந்த பேராகிராஃப்ல சொல்ல வர. வாசிங்க. பாப்தாதாவுக்கு முன்னே அவரவர் மொழிகள் கதறி கொண்டிருக்கிறாங்க. சாந்தி கொடுங்க, அன்பு கொடுங்க, உள்ளத்தில் அன்பு கொடுங்க, சுகத்தின் கிரணங்களை காட்டுங்க. தந்தை எப்படி கொடுப்பார்? குழந்தையாக உங்கள் மூலமா தான் கொடுப்பார். நீங்கள் அனைவரும் பாபாவுக்கு வலது கரங்கள். யாருக்கேனும் ஏதேனும் கொடுக்க வேண்டும்னா கரத்தின் மூலமாக தானே கொடுப்பார்கள், கை மூலமா தானே கொடுக்க முடியும். ஆக நீங்கள் அனைவரும் தந்தையின் வலது கரம் ஆவீர்கள் அல்லவா? பாண்டவர்கள் வலது கரங்களா? வலது கரங்களாகிய உங்களின் நினைவு சின்னம் இருக்கிறதானே? நினைவு சின்னம் எதுவென்று தெரியுமான்னு கேக்குறார். நினைவு சின்னம் எதுன்னு தெரியுமா? விராட ரூப சித்திரத்தை பார்த்திருப்பீர்கள். விராட ரூபத்தோட சித்திரத்தை பார்த்திருப்பீர்கள். அதில் எத்தனை கைகளை காட்டுகிறார்கள்? அது வலது கரங்களாகிய உங்களுடைய சித்திரம் அல்லவா? குமாரிகளே, அதில் உங்களின் சித்திரம் இருக்கு, அதுல உங்களோட சித்திரம் கூட இருக்குதானே? எனவே இப்பொழுது தந்தை வலது கரங்கள் மூலம் ஆத்மாவுக்கு சுகம், சாந்தி கை நிறைத்து கொடுப்பார்கள் அல்லவான்றார் பாபா. உங்களுடைய வலது கரம் மூலம் தான் ஆத்மாக்களுக்கு கார்த்தை சவுண்டு வர உங்களுடைய பாபா என்ன சொல்றாருன்னா, எதுல அது பாபா சொல்ற விராட ரூப சித்திரை பார்த்திருப்பீர்கள். அது எத்தனை கைகள் காட்டுறாங்க? அது வலது கரங்களாகி உங்களுடைய சித்திரம். குமாரிகளே, அதில் உங்களோட சித்திரம் இருக்கு. எனவே இப்பொழுது தந்தை வலது கரங்கள் மூலம் ஆத்மாவுக்கு சுகம், சாந்தியை கை நிறைத்து கொடுப்பார்கள் அல்லவா? இரக்கத்திற்குரியவர்களுக்கு சிறிதளவு கூட கொடுக்கவில்லை என்றால் எவ்வளவு தவிப்பார்கள்? இப்பொழுது அனைவரும் எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து எல்லைக்குட்பட்ட விஷயத்திலிருந்து உயரத்தில் செல்லுங்கள். எல்லைக்குட்பட்ட விஷயங்களில், எல்லைக்குட்பட்ட சமஸ்காரங்களில் காலத்தை வீணடிக்காதீர்கள். பாப்தாதா இன்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்களோ, அதாவது பாப்தாதா இன்று அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்களோ, சென்டரில் அமர்ந்திருக்கிறார்களோ, உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிறார்களோ, அனைவருக்கும் இரக்க பாவனையோடு சமிக்கை கொடுங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளின் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் மற்றும் எல்லைக்குட்பட்ட சுபாவ சமஸ்காரங்கள், குறும்புத்தனமான அல்லது சாதுரியமான சமஸ்காரங்கள், சோம்பேறித்தனமான சமஸ்காரங்களை நீண்ட காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சில குழந்தைகள் அனைத்தும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யார் பார்க்கிறார்கள், யார் அறிவார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது வரை பாப்தாதா இரக்கம் உள்ளமுடையவராக இருக்கிறார் அங்கே. ஆகவே பார்த்தாலும் கேட்டாலும் கூட இரக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் பாப்தாதா இரக்க உள்ளம் இறுதியாக எதுவரை காட்டுவது என்று கேட்கிறார்கள். எதுவரை? இன்னும் கால அவகாசம் வேண்டுமா என்ன? தந்தையிடம் காலம் கூட இறுதியாக எதுவரை என கேட்கிறது. இயற்கையும் கேட்கிறது. பதில் நீங்கள் கூறுங்கள், பதில் கொடுங்கள். இப்பொழுது வரை தந்தை என்ற ரூபம் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. கூடவே ஆசான் மற்றும் சத்குரு
என்ற ரூபமும் உள்ளது. ம், ஆனால் தந்தை என்ற சம்பந்தம் இருந்து கொண்டிருக்கிறது. ம், மன்னிப்பு கடலின் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தர்மராஜின் பாகம் நடந்தால் என்னவாகும்? ம். என்ன செய்வீர்கள்? தர்மராஜின் பாகத்திலும் ஆஹா குழந்தைகளே ஆஹா என்ற ஒளி காதுகளில் ஒலிக்க வேண்டும் என்பதையே பாப்தாதா விரும்புகிறார். ம், பிறகு பாபாவிடம் புகார் கூறக்கூடாது. ம். சொல்லிடவா பிரதர்? சொல்லிடுறீங்களா? சொல்லட்டா சிஸ்டர்? ஆ நீங்க எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல இருந்து எல்லையற்ற விஷயங்களுக்கு போங்க. எல்லைக்குட்பட்ட சுபாவ சம்ஸ்காரத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கிடாதீங்க. எல்லையற்ற சுபாவ சம்ஸ்காரங்களை நீங்க உருவாக்குங்க அப்படிங்கிறார். இப்ப வரைக்கும் தந்தை மன்னிப்பு கடலாகி உங்களை மன்னிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க நிறைய குறும்புத்தனம் செய்றீங்க அப்பா கிட்ட. இருந்தாலும் மன்னிப்பு கடலான பாபா உங்களுக்கு அந்த மாதிரி மன்னிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் இதுக்கு மேற்கொண்டு நீங்க செய்யாதீங்க. இறுதி நேரத்துல தர்மராஜர் உடைய பார்ட்டு இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. தந்தை ஆசிரியராகவும் இருக்காரு, சத்குருவாகவும் இருக்காரு. இருந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறாரு, உங்களுக்கு நல்ல வழி காட்டுறாரு. இருந்தாலும் நீங்க குறும்புத்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. மன்னிக்கிற வரைக்கும் தான் தந்தை மன்னிப்பாரு. டிராமா முடிஞ்சு அடுத்து தர்மராஜபுரின்னு ஒண்ணு இருக்குது. அங்க வந்து தந்தையே நீங்க முன்னாடியே சொல்லல அப்படின்னு முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க தயாரா இருந்திருப்போம், நீங்க முன்னாடி சொல்லாம விட்டுட்டீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரப்பா. அப்ப இந்த நேரமும் நீங்க உங்களுடைய இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லயே மாட்டிக்கிடாதீங்க. எல்லையற்ற விஷயங்களுக்கு வாங்க, எல்லையற்ற சேவையை செய்யுங்க அப்படிங்கிறார். இன்னும் உங்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்துக்கு வசமாகி விகாரங்கள் வசமாகாதீங்க, வீணான விஷயங்களுக்கு போகாதீங்க. நேரம் கம்மியா இருக்குது, சீக்கிரம் தயாராகுங்க அப்படிங்கிறாரு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். ஓகே பிரதர், சோம்பேறித்தனம் தூங்கிட்டு இருக்காங்க, அதுவும் இதுலதான் வருதுங்களா? ஆமா, அதுதான் அலட்சியம், சோம்பேறித்தனம் எல்லாமே இதுலதான் வருது. அப்ப தர்மராஜ் புரியல தண்டனை அடைய வேண்டியதா இருக்கும். ஆமா ஓகேங்க பிரதர். நீங்க அப்பா உங்களுக்கு நான் ஒவ்வொரு நொடியும் அப்பா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் சோம்பேறித்தனத்துக்கு வசமாயி நாளை செய்வோம், இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு அப்புறம் செய்வோம் அப்படின்ற அலட்சியம் வருது, சோம்பேறித்தனம் வருது இல்லையா, அதை சொல்றாரு அப்பா. நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்காதீங்க, விளையாட்டுத்தனமா இருக்காதீங்கன்றாரு. ஆமா அதான் சொல்ல வர. நீங்க வாசிங்க. ஓகேங்க பிரதர். பாபா சொல்றாரு, தந்தையிடம் காலம் கூட இறுதியாக எதுவரை என கேட்கிறார்கள். இயற்கையும் கேட்குது, இதெல்லாம் சொல்லியாச்சு. ஆமா, இயற்கை கூட கேக்குது, இயற்கை கூட கேக்குது, சீக்கிரம் அவங்கள தயாராக சொல்லுங்க அப்படின்னு. நாம தான் தயாராக, நமக்காக தயாரா இருக்க சொல்லி இயற்கையும் சொல்லுது சீக்கிரம் சீக்கிரம். ஆமா, அப்பாவும் சொல்றாரு, இயற்கையும் சொல்லுது, ஆனா நாம தான் தயாராக உட்கார்ந்துருக்கோம். அதான் சொல்றாரு. இப்பொழுது வரை தந்தை என்ற ரூபம் இருந்து கொண்டிருக்கிறது. கூடவே ஆசான் சத்குரு சொல்லியாச்சு. தந்தை என்ற சம்பந்தமும் இருக்கு, மன்னிப்பு கடலின் பாகமும் இருக்கு. ஆனா தர்மராஜ் பாகம் நடந்தால் என்னவாகும்? என்ன செய்வீங்க? தர்மராஜன் பாகத்தில் ஆஹா குழந்தைகளே அப்படின்னு சொல்லி ஆஹா என் குழந்தை நல்லா முயற்சி பண்ணிருக்குன்னு சொல்லணும்ன்றாரு இல்லைங்களா? தர்மராஜர் கூட அப்படி சொல்லணுமா? ஓ ஆஹா ஆஹா என்னோட குழந்தைங்க இவ்வளவு சிரேஷ்டமானவங்களா மாறிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கணும். ஆனா அந்த நேரத்துல தர்மராஜர் கிட்ட நீங்க தண்டனை அடையக்கூடாது அப்படிங்கிறாரு. தண்டனை அடைஞ்சா என்ன ஆகும்? உங்களுடைய பதவி குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. ஆயுளும் குறைஞ்சு போயிடும். அது தேவையா உங்களுக்கு? அதனால கிடைச்ச சமயத்தை நல்ல விதமா பயன்படுத்துங்க. இப்ப சோம்பேறித்தனத்தையும் கவனக்குறைவையும் காட்டாதீங்க அப்படிங்கிறாரு. ஓகே, அதான் என்ற ஒளி காதுகளில் ஒலிக்க வேண்டும். ஆஹா ஆஹான்ற ஒளி வந்து குழந்தைங்க காதுலையும் கேட்கணும், பாபா காதுலையும் ஒலிக்கணும் சந்தோஷமா என்பதையே பாப்தாதா விரும்புகின்றார். பிறகு பாபாவிடம் புகார் கூறக்கூடாது. பாபா தாங்கள் கூறவில்லையே, நாங்கள் தயாராகி இருந்திருப்போம் அல்லவா? எனவே இப்பொழுது எல்லைக்குட்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் சுபாவ சமஸ்காரங்க சமயத்தை வீணடிக்காதீங்க. நேரம் போய்கொண்டிருக்கிறது. அதான் பாபா என்ன சொல்றாருன்னா, சமயத்தை வீணடிக்காதீர்கள், போய்கொண்டிருக்கிறேன் நடக்கிறது என்று கூட அல்ல. போறேன் நடக்கிறேன் சொல்லாதீங்க. சேமிப்பு ஆகிக் கொண்டே உள்ளது. 2 பங்கு 3 பங்கு 100 பங்கு என்று சேமிப்பு ஆகிக் கொண்டே உள்ளது. நடக்குது அல்ல, நடக்கிறது அல்ல. சேமிப்பு ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்குல்ல, மொத்தமா ஒவ்வொரு கணக்கா ஒவ்வொரு பர்சன்டேஜா ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்கிறாரப்பா. ஓகே, எனவே இந்த திட சங்கல்பத்தின் தீபத்தை உள்ளத்தில் ஏற்றுங்கள். எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லையற்ற விருத்தி, பார்வை, செயல் உருவாக்கியே தீர வேண்டும். எனவே பாப்தாதா உருவாக்கியே ஆக்க வேண்டும், பாப்தாதா உருவாக்கியே ஆக்க வேண்டும் என கூறுகின்றார்கள். உருவாக்கியே ஆக்க வேண்டும் என்பதை இன்று கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். உருவாக்கியே உருவாக்கி ஆக வேண்டும் சொல்றாங்க. பிறகு என்ன கூறுவார்கள்? டூ லேட். ஆமா, பார்வை, உள்ளுணர்வு, செயல் எல்லாத்தையும் நம்ம உருவாக்கியே தீரணும் குழந்தைங்க சொல்றாங்களாம்.
அப்படின்னு சொல்றாங்களாம். அப்புறம் இப்பயே உருவாக்கிக்கோங்க, அப்புறமேல் டூலேட் போர்டு போட்டுருவாங்க, அப்புறமேல் உங்களால உருவாக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்ல வர்றாரு. மிகவும் காலதாமதமாகி விட்டது. டூலேட் போர்டு போட்டுருவாங்க. காலத்தை பாருங்கள், சேவையை பாருங்கள், சேவை அதிகரித்து கொண்டிருக்கு, சமயம் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா சுயம் எல்லைக்குட்பட்டதில் இருக்கிறீர்களா அல்லது எல்லையற்ற நிலையில் இருக்கிறீர்களா? எல்லைக்குட்பட்ட விஷயங்களுக்கு பின்னால் நீங்கள் ஓடி போகாதீங்கன்றாங்க. என்னது எது எங்களது எங்க சொந்தம் பந்தம் இப்படி ஓடாதீர்கள்ன்றாங்க பாபா. எல்லைக்குட்பட்ட விஷயத்திலிருந்து உறவினர்கள் உற்றார் இதுல இருந்து எப்பொழுதும் எல்லையற்ற விருத்தி, முழு உலகத்துக்காக நன்மை செய்யக்கூடிய விருத்தியில சுவமான ஸ்திதி உங்கள் பின்னே ஓடி வரும்ன்றார் பாபா. உள்ளுணர்வுலையும் சுயமரியாதையிலும் இருங்க அப்படிங்கிறாரு. உலகத்துக்கே சேவை செய்யக்கூடிய உலக சேவாதாரி, நான் விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவங்கிற அந்த எல்லையற்ற நிலைக்கு வாங்க. நான் எனது அப்படிங்கறத இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள மாட்டிக்கிடாதீங்க. நான் எனது அப்படிங்கறத, நான் ஆத்மா, என்னுடையவர் பரமாத்மா, முழு உலகமும் எனக்காக காத்துட்டு இருக்குது, அந்த முழு உலகத்துக்கும் சேவை செய்யறதுக்காக நான் நிமித்தமாயிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிடும் போது எல்லையற்ற நிலைக்கு வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட அந்த சுயமரியாதை, விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவன்ற ஸ்திதியில இருந்து எல்லாருக்கும் சேவை செய்யுங்க அப்படிங்கிறார். எல்லைக்குட்பட்ட விஷயம் பின்னே நீங்கள் ஓடாதீர்கள். அப்பொழுது எல்லையற்ற விருத்தி, சுவமானத்தின் ஸ்திதி, எல்லையற்ற விருத்தினா உள் உணர்வு, சுவமானத்தின் ஸ்திதி, அதான் சுவமானம்னா சுயமரியாதை. பாபா நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆமா, அதான் சுமான்றது சுயமரியாதை தான் விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவன். சுவமானத்தின் ஸ்திதி உங்கள் பின்னே ஓடி வரும். அது உங்க பின்னாடி வரணும் அப்படிங்கிறாரு. எதுங்கிறத நம்மளோட நல்ல விருத்தி எண்ணங்கள் நம்ம பின்னாடியே நம்மள தொடர்ந்து இருக்கணும், சுத்தி இருக்கணும் எல்லா இடத்துலயும். ஓகே, நீங்க எல்லையற்ற நிலைக்கு வரும்போது அந்த உள்ளுணர்வும் அந்த ஸ்திதியும் உங்க பின்னாடியே வருங்கிறாரு. அந்த சுமானம். ஆமா, ஓகேங்க. பாப்தாதா இந்த வருடத்தில் யாரெல்லாம் இந்த சமயம் வரை செய்தார்கள், பாப்தாதா இந்த வருஷத்துல யாரெல்லாம் இந்த சமயம் வரை செஞ்சாங்க, அதில் திருப்தியுடன் இருக்கின்றார்கள், பரிசும் கொடுக்கின்றார்கள். பாப்தாதா சொல்றாரு போல, இந்த சமயம் செஞ்சாங்களோ திருப்தியோட இருக்கின்றார்களோ பரிசு கொடுக்கிறாருன்றார் பாபா. பரிசும் கொடுக்கின்றார். ஆனால் இப்பொழுது சேவையின் அனுபவத்தை செய்விக்க வேண்டும். ஒளியில் பலியாகும் விட்டில் பூச்சிகளை உருவாக்க வேண்டும். சகயோகி ஆகுங்கள் அல்லது துணைவனாக ஆகுங்கள், ஏதாவது ஆக வேண்டும்ன்றாரு. அனுபவத்தின் அதாவது அனுபவத்தோட சுரங்கத்தை திறந்திடுங்கள். நன்றாக உள்ளது, இதுவரை சரியாக இருக்கிறது, ஆனால் தீபத்தை மட்டும் சுற்றிவிட்டு பறந்து விடக்கூடிய விட்டில் பூச்சியாக ஆகக்கூடாது. அனுபவத்தின் பாடத்தை எடுப்பதால் உறுதியான விட்டில் பூச்சி ஆகுவார்கள். மிகவும் நன்றாக உள்ளது, அனுபவத்தோட பாடத்தை எடுத்தால் உறுதியான விட்டில் பூச்சி, மிகவும் நன்றாக உள்ளது, சொர்க்கமா இருக்குது என்ற இந்த அளவு அனுபவம் செய்கிறார்கள். இதுவே யதார்த்தமான ஞானம் ஆகும், நாலேஜ் ஆகும். இந்த அளவு சேவைக்கான ரிசல்ட் நன்றாக உள்ளது. இப்பொழுது அனுபவ சொரூபமாகி அனுபவம் செய்வித்திடுங்கள். அனுபவம் செய்யக்கூடியவர்கள் என்றால் தந்தையிடம் நேரடியாக சம்பந்தம் வைப்பவர்கள் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட அனுபவி விட்டில் பூச்சிகளை தயார் செய்யுங்கள். சகயோகி ஆகியிருக்கிறீர்கள், அதற்கான வாழ்த்துக்கள். இன்னும் ஆக்குங்கள், இதுவே இடம் ஆகும். இங்கிருந்து பிராப்தியை பெற முடியும். இந்த அளவு வரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒளிக்கு பின்னாலேயே பறந்து கொண்டே இருக்கும் அளவு தந்தையுடன் சிறிதளவாவது சம்பந்தத்தை இணைத்து விடுங்கள். எனவே இந்த வருஷம் விசேஷமாக பாப்தாதா சேவையின் அனுபவம் செய்விக்கும் பாடத்தை நீங்கள் பிறருக்கு எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இதன் மூலமே காட்சியும் கிடைக்கும் மற்றும் சாட்சாத்காரம் பிரத்யட்சம் ஆகுவார்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? திட்டம் கிடைத்து விட்டதா? இப்பொழுது இந்த வருடத்தின் ரிசல்ட்டை பார்ப்பார்கள். அவ்வளவுதான் சார். இப்ப விட்டில் பூச்சி ஆகணும் அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா? இப்ப எல்லாரும் சகயோகிகளா இருக்காங்க. உங்களுக்கு மனிதர்கள் எல்லாம் சென்டருக்கு வராங்க, ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க சேவைக்கு. இருந்தாலும் அவங்க சகயோகியாவே இருக்கக்கூடாது, அவங்களும் முழுமையா அப்பாவுக்கு அர்ப்பணம் ஆகக்கூடியவங்களா ஆகணும் அப்படிங்கிறாரு. சாதாரண ஒரு விட்டில் பூச்சி எப்படின்னா அந்த விளக்குல அப்படியே பலியாயிடணும். அதுதான் உண்மையான விட்டில் பூச்சி, உறுதியா இருக்கக்கூடியவங்க, தந்தைக்கு தன்னை அர்ப்பணம் செய்யக்கூடியவங்க, பலியாகக்கூடியவங்க. ஆனா நம்ம சேவை செய்து உருவாக்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்கன்னா அந்த விளக்க மட்டும் சுத்தி பார்த்துட்டு போயிடுறாங்களாம்.
நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்களே தவிர சொர்க்கம் நல்லா இருக்கு, சொர்க்கம் நல்லா இருக்கு, ஞானம் நல்லா இருக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. தந்தை கிட்ட சம்பந்தத்தை இணைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவோட இணைஞ்சாதானே அப்பா ஏதாவது ஆஸ்தி கொடுக்க முடியும் அவங்களுக்கு. ஆமா, சொரூபம்னா சம்பந்தத்தோட இணைச்சு ஆத்ம சொரூபத்துக்கு கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி சேவை செய்து அவங்களை எப்படியாவது அப்பா கிட்ட இழுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அவங்க வெறுமனையா இப்படி ஞானத்தை கேட்டு நல்லா இருக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவங்களுடைய பாக்கியத்தையும் அப்பாக்கு பலியாக்கி அவங்களுடைய பாக்கியத்தையும் உருவாக்குறதுக்காக அப்பா கிட்ட அவங்களுடைய சம்பந்தத்தை இணைச்சு விடுங்க அப்படிங்கிறார். அத மாதிரி சேவை செய்யுங்க அப்படிங்கிறார். அது எப்படி அனுபவத்தினால செய்யுங்க அப்படிங்கிறார். அவங்களையும் அனுபவசாலியா ஆக்குங்க அப்படிங்கிறார். சும்மா மேலோட்டமா இல்லாம அனுபவ ரீதியா ஞானத்தை கொடுத்து அவங்கள அனுபவத்தை கொடுத்து நீங்க அப்பாவுக்கு அர்ப்பணம் செய்யுங்க அப்படிங்கிறார். நல்ல விதமா வாரிஸ் குவாலிட்டின்னு சொல்லுவார் இல்லையா, அப்படிப்பட்ட குழந்தைங்களை உருவாக்குங்க அப்படிங்கிறார். இதன் மூலம் காட்சியும் கிடைக்கும். ஆமா, நமக்கும் இறுதி நேரத்துல காட்சி கிடைக்கும்ல சிஸ்டர். அனுபவம் இருந்துச்சுன்னா நம்மள சொல்றாரு. அவங்கள சேவைக்கு அப்படி சொல்லிட்டு இறுதியில தந்தை எத்தனை மூலமா நீங்க சேவை செய்தீங்கன்னா உங்க மூலமா அப்பா பிரத்யட்சம் ஆவாரு அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. அதான் திட்டம்லாம் கிடைச்சிருச்சு. இப்பொழுது இந்த வருடத்தின் ரிசல்ட்டை பார்ப்பார்கள். பாபா பாக்குறாரு. பாபா வாக்குதான் இந்த வருஷம் ரிசல்ட்ட பாப்பேன் அப்படிங்கிறாரு. ஓகே, நீங்க எந்த அளவுக்கு தந்தையை வெளிப்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு. ஓகே, பாபா பாப்பார் சேவை எப்படின்னு. ஓகே, பாபா சொல்ற நாலாபுறங்களில் உள்ள மிகவும் அன்பான பாப்தாதாவோட இதயத்துல சிம்மாசனதாரி ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கும் சதா எல்லைக்குட்பட்ட சுபாவம் சமஸ்காரத்தை மாற்றம் செய்யக்கூடிய எல்லையற்ற மாற்றத்தில் கொண்டு வரும் ஆத்மாக்களுக்கு சதா ஒரு நொடி ஒரு சங்கல்பம் கூட வீணாக இழக்காத சேமிப்பு செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் குழந்தைக்கு சதா கருணையுள்ளம் உடையவராகி வள்ளல் ஆகி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும், அது பிராமண ஆத்மாவோ அல்லது தாகமான ஆத்மாவோ, அவர்களுக்கு ஏதாவது உள்ளங்கை நிறைத்து கொடுக்கக்கூடிய ஷகாஸ், அதாவது காகாஸ்னா சக்தி, ஷகாஸ், அதுக்கு என்னது சக்திங்களா? ஆமா, சகாஸ் கொடுக்கறோம் இல்லையா சிஸ்டர், உள்ளுணர்வு ஆசீர்வாதம் கொடுக்கறோம், முழு உலகத்துக்கு வைப்ரேஷன் கொடுக்கறோம் இல்லையா, அதான் சகாஸ். ஓகே, அதான் அந்த கொடுக்கக்கூடிய வழங்கக்கூடிய அப்பேற்பட்ட பரந்த உள்ளம் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவோட மிக 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 அன்பு நினைவு மற்றும் நமஸ்காரம். அவ்வளவுதாங்க. வரதான சொல்லட்டுமா? ஊக்கம் உற்சாகத்தினால் உலக நன்மையின் பொறுப்பை நிறைவேற்றுபவராகி அலட்சியம் மற்றும் கவனக்குறைவிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். சதா ஊக்க உற்சாகத்துல உலக நன்மைக்கான பொறுப்பை உங்களுக்கு பாபா கொடுத்திருக்காரு. அதை நிறைவேற்றுபவராக இருந்து அலட்சியத்தையும் கவனக்குறைவையும் அதுல இருந்து விடுபட்டவர் ஆகுங்கன்னு பாபா வரதானம் கொடுக்கறாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, புதியவர்களோ அல்லது பழையவர்களோ பிராமணன் ஆகுவது என்றால் உலக நன்மையின் பொறுப்பை எடுத்துக்கொள்வது ஆகும். எப்பொழுது எந்த ஒரு பொறுப்பு கிடைக்கும் பொழுதும் தீவிர வேகத்தில் பூர்த்தி செய்கிறார்கள், அதாவது பூர்த்தி செய்கின்றனர். பொறுப்பு இல்லை என்றால் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள். பொறுப்பானது அலட்சியம் மற்றும் கவனக்குறைவை முடிவடைய செய்து விடுகிறது. ஊக்கம் உற்சாகம் உடையவர்கள் களைப்பற்றவராக இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலம் பிறருடைய ஊக்கம் உற்சாகத்தையும் அதிகரித்துக் கொண்டே இருப்பார்கள். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதிய குழந்தைகளா இருக்கட்டும் பழைய குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாருமே உலக நன்மையின் காரியத்துல பொறுப்பாளர்கள் தான். அப்ப அந்த பொறுப்பு இருக்கும் போதுதான் நீங்க கவனக்குறைவு உடையவரா இருக்க மாட்டீங்க. பொறுப்பை நிறைவேற்றணும், தீவிர வேகத்துல நிறைவேற்றணுங்கிற அந்த பொறுப்பு இருக்கும்போது நீங்க அலட்சியமோ கவனக்குறைவோ காட்ட மாட்டீங்க அப்படிங்கிறார். அந்த கவனக்குறைவு அந்த அலட்சியத்துல இருந்து விடுபடணும்னா இந்த உலக நன்மை காரியத்துல நான் பொறுப்பாளனா இருக்கேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. பொறுப்பு வரணும் இல்லையா, அந்த மாதிரி பொறுப்பின் கிரீடத்தை தலையில வச்சுக்கோங்க. நான் உலக நன்மை காரியம் செய்யறதுக்கு நிமித்தமாயிருக்கேன் அப்படின்னு. கூடவே அந்த ஊக்க உற்சாகம் இருந்துச்சுன்னா நீங்க கலைப்பற்றவரா இருப்பீங்க.
ம், உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமா அடுத்தவங்களுக்கும் ஊக்கம் உற்சாகத்தை ஏற்படுத்துவீங்க ம். அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நீங்க ஓ சேவை செய்யுங்க அப்படிங்கிறார். ஓ பொறுப்பு. அப்ப நம்ம முகத்துல தெரியக்கூடாது இல்லைன்றது, எவ்வளவு சேவை செஞ்சாலும் களைப்பு தெரியக்கூடாது. ஆமா, ஊக்க உற்சாகம் இருக்கணும். ம். ம். அப்படிப்பட்ட சேவாதாரியா இருங்க அப்படிங்கிறார். ஓகே, நம்மள பார்த்துதான் அப்ப அவங்களுக்கும் அந்த ஊக்க உற்சாகம் கிடைக்கும்ன்றாரு. ஆமா. லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொல்லுங்க. அதுல ஊக்கம் உற்சாகம். அதுல என்ன சொல்றாருன்னா, ஊக்கம் உற்சாகம் உடையவர்கள் களைப்பற்றவராக இருக்கின்றார்கள். ம். அவர்கள் தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலம் பிறருடைய ஊக்கம் உற்சாகத்தை அதிகரித்துக் கொண்டே இருப்பார்கள். ம். அதான். ஓகே. ஓகே. ஸ்லோகன் சொல்லுங்க. ஸ்லோக சமயத்தின் அனுசாரம் ம். சக்திகளை பயன்படுத்துவது என்றால் ஞானம் மற்றும் யோக சொரூப ஆத்மாவாக ஆவது. இந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி சக்திகளை பயன்படுத்தணும். ம். ஞானம் மற்றும் யோக சொரூபம் அப்படி ஆத்மாவா ஆவணும்ன்றாருங்க பிரதர். ஆமா, ஞான சொரூபம், யோக சொரூபம். யோக சொரூபம்னா என்ன? யோகத்துல எப்படி இருக்கும்? ஆத்மா ஆத்மா பரமாத்மா உணர்ந்து இருக்குது. அது ஆத்மா பரமாத்மா விஷயம். புரிஞ்சுதா? அது யோக சொரூபம். ஞான சொரூபம்னா என்ன? டிராமா பாயிண்ட் தெரிஞ்சவங்க. ஞானம் 5 விதமான ஞானம், 3 கால ஞானம், 5 விதமான யுகம், 5 சொரூப பயிற்சி, இதெல்லாம் சொரூபமா இருக்குதா? அது ஆத்மா பரமாத்மா வைக்கிறது யோக சொரூபம். இந்த டிராமா பாயிண்ட், இந்த 5 சொரூப பயிற்சி, 5 விதமான யுகம், பிறவி, 84 பிறவிகளின் சக்கரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஞான சொரூபம். இதெல்லாம் சொரூபமா இருக்குன்னா எப்படி சொல்ல? இப்படி ஞான சொரூபத்திலயும் பாபா பரமாத்மா டிராமா நம்ம தேவதையா இருந்தது இப்போ இதெல்லாமே வந்துருது. 84 பிறவி எல்லாம் வந்துருது. ஓகே, எல்லாம் வந்துருது இல்லையா? இதெல்லாம் சொரூபத்துல இருக்குதா அப்படின்னா சமயத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சக்திகளை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். யாரு சமயத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல விதமா அஷ்ட சக்திகளை பயன்படுத்துறாங்களோ அவங்கதான் ஞான சொரூப ஆத்மா, யோக சொரூப ஆத்மான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார். ஆத்மா அந்த சமயத்துல அந்த சக்தி என்ன பயன்படுத்துவதுன்றது இந்த சொரூபம் இருந்தாதான் அது நமக்கு தெரியும். இது யார் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ, ஞானத்தையும் யோகத்தையும் நல்ல விதமா யார் தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்களாலதான் சமயத்துக்கு ஏத்த மாதிரி சக்திகளை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறார். எப்ப முடியும், தனக்குள்ள பயன்படுத்தவும் முடியும். தனக்குள்ள பயன்படுத்தினாலே போதும், வெளிப்படையாவே தெரியல இருக்கும். நம்ம நமக்காக பயன்படுத்துறோம், அது அவங்களுக்கு வெளிப்படையா குணரூபமா தெரியும் இவங்க எவ்வளவு குணவானா இருக்காங்க அப்படிங்கிறது. பொறுமையா இருக்க நேரத்துல பொறுமையா இருக்கணும், அந்த பொறுமை சக்தி வரணும். இப்ப நான் அவங்களை ஒத்துழைச்சு போகணும்னா ஒத்துழைச்சு போற நேரத்துக்கு வரணும். அந்த நேரம் கோவப்பட்டுட்டு இருக்க கூடாது, அகங்காரத்தை காட்டக்கூடாது, பேராசைக்கு வசமாகி சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. அப்ப அங்க சண்டை போட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருந்தோம்னா அங்க சக்தி இல்லைன்னு ஆயிடும் இல்லையா? சமயம் சூழ்நிலை அதெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அந்த சூழ்நிலையும் அப்படி இருந்துச்சு இல்லையா? அவங்க என்னைய கோவமா பேசிட்டாங்க, நானும் தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன், கோவப்பட்டு சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நீங்க ஞான சொரூப ஆத்மா, யோக சொரூப ஆத்மா. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? உங்களுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும், உங்களுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அவங்கதான் ஞான சொரூப ஆத்மா, யோக சொரூப ஆத்மா. அதுதான் சமயத்தின் அனுசாரம் சக்திகளை பயன்படுத்துவது அப்படின்னா என்னன்னா ஞானம் மற்றும் யோக சொரூப ஆத்மாவாக ஆவது. ஏதோ குறிப்பு போட்டு கொடுத்திருக்காங்க, ஏதோ பிரகாஷ்மணி தாதி புண்ணிய நினைவு நாள் நாளைக்குங்க பிரதர். அதான் 25ஆம் தேதி, நாளைக்கு ஆகஸ்ட் 25 இல்லையா? பிரகாஷ்மணி தாதி சரியில விட்டாங்க 2007. அப்ப அது நாளைக்கு போகுடே வைப்பாங்க, அதுக்காக குறிப்பு சென்டர்ல வந்து சொல்லிருக்காங்க. இது பட்டி இருக்குன்றாங்க. அப்படியா? சரி, அதை அப்படியே வாசிச்சிருங்க, ஒரு 2 நிமிஷம் தானே ஆகும். இன்று நம்மளுடைய அனைவருடைய உயிரினும் அன்பான தாதி பிரகாஷ்மணி அவர்களுடைய புண்ணிய நினைவு நாள். எவ்வாறு தாதி அவர்கள் ஒவ்வொரு காரியத்தில் உண்மையானவராகி உண்மையான உள்ளத்தின் மூலம் உண்மையான தலைவனை திருப்திப்படுத்தி இதய சிம்மாசனதாரி ஆனார்கள், அவ்வாறே நாமும் கூட தாதி அவர்களுக்கு சமமாக ஆக வேண்டும். இதுவே அவர்களுக்கு செய்யும் அன்பு நிறைந்த சிரத்தாஞ்சலி ஆகும். அஞ்சலி செலுத்துறோம் நம்ம. உண்மையான அஞ்சலி செலுத்துறோம்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு சமமா இருக்கணும். அவங்க எப்படி அப்பாவோட இதய சிம்மாசனத்திலயும் அமர்ந்திருந்தாங்க, அது போல நீங்களும் அப்பாவோட இதய சிம்மாசனத்திலயும் அமரக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிற. அப்படிப்பட்டவங்களாதான்
பிரகாஷ் மணி தாதிக்கு உண்மையான அஞ்சலி செலுத்துறதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எவ்வளவு பிரதர் அவங்க எவ்வளவு சேவை செஞ்சாங்க பொறுப்பா இருந்து, அந்த மாதிரி அவங்கள மாதிரியே நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அப்பதான்றாருங்கல்ல பிரதர், அதுதான் உண்மையான ஒரு அஞ்சலி. ஆமா, கரெக்ட்டுங்க பிரதர். அவங்க எல்லாம் இருந்ததுனால தானே நம்ம இப்ப வந்திருக்கோம். ஆமா, சரி. ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிவபாபா. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாப்பா.